வணக்கம் தோழர்களே. பாலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 635 நாட்களாகிறது. இந்நிலையில் ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பிறகு பல்வேறு நிகழ்வுகள் நடந்துள்ளன. மிக குறிப்பாக காசா உள்ளே போர் நிறுத்தம் கொண்டு வருவதற்காக ட்ரம்ப் பேசி வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடைசியாக வந்த தகவல் படி ட்ரம்ப் 60 நாள் போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் ஒப்புக்கொண்டுள்ளது. அதை ஹமாஸும் ஏற்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இதையடுத்து மறுபுறம் வெவ்வேறு தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதில் மிக முக்கியமாக மீண்டும் ஈரான் மீது தாக்குதல் நடத்த மிகப்பெரிய அளவில் அதிக அளவிலான ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு அமெரிக்கா உள்ளிட்ட மேற்குள்ள நாடுகள் கொடுத்து வருகின்றன. மேலும் சமீபத்திய தகவல் படி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் முழுவதையும் முடக்குவதற்காக ஈரான் ஒரு பக்கம் தயாராகி வருவதாகவும் கூறப்படுகிறது. இப்படி பல்வேறு நிகழ்வுகள் இருக்கின்றன. ஒவ்வொன்றாக பேசுவோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். தோழர், இப்போ நம்ம கடைசியா பேசுனது வந்து அந்த சீஸ்ஃபயர், அதாவது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் சீஸ்ஃபயர் அறிவிச்ச பிறகு அப்புறம் நமக்கு நிறைய கேப் இருந்துச்சு, நம்ம பேச முடியல. இதுல நம்ம மிக முக்கியமா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது வந்து காசாவில் நடக்கிறது. கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேல வந்து காசால அந்த உணவு வாங்க வந்தவங்களை சுட்டுக் கொல்லப்பட்டது 500 பேருக்கு மேல இருக்கு. அது வந்து அங்க இருக்கக்கூடிய ஹாரட்ஸ் பத்திரிகை வந்து நடத்தின கள ஆய்வுல அங்க உள்ளூருக்குள்ள இருக்கிறவங்களே ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஐடிஎஃப்ல இருந்த ஆட்களே வந்து எங்களுக்கு வந்து சுட சொன்னாங்க, சுட்டு அவங்க கொலை பண்ண சொன்னாங்க, அதான் செஞ்சோம் அப்படின்னே ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து மிக முக்கியமா வந்து ட்ரம்ப் கொண்டு வரக்கூடிய இந்த சீஸ்ஃபயர் பிளான். இந்த சீஸ்ஃபயர் பிளான் வந்து வரும்போதே வெறும் 60 நாள் அப்படின்ற ஒரு கட்டத்தை ஒரு இதோட ஒரு ரவுண்ட் ஷேப்போட தான் வருதே தவிர, இல்ல நாங்க நிரந்தர போர் நிறுத்தத்துக்கு கொண்டு போறோம் அப்படின்ற ஒரு இது வந்த மாதிரி அதுக்கு தெரியல. இதை எப்படி பாக்குறீங்க? அவங்க கொடுக்கறது அப்படிதான் தெரியுது. ஆனா ஹமாஸ் தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிரந்தர போர் நிறுத்தம் வந்து தேவைங்கிறத சொல்லியிருக்கிறாங்க ஹமாஸ் தரப்பு. அவங்க வந்து ப்ரப்போசல் வந்து இப்போ கத்தாரும் எஜிப்தும் ஹமாஸ் கிட்ட ப்ரப்போசலை கொடுத்ததா சொல்றாங்க. இப்போ ஹமாஸ் என்ன ரெஸ்பாண்ட் பண்ண போகுதுன்னு தெரியல. ஆல்ரெடி ஒரு சில தகவல்கள் வருது, ஹமாஸ் ரெஸ்பாண்ட் பண்றது நிரந்தர போர் நிறுத்தம் இருந்ததுன்னா மட்டும்தான் வந்து இந்த சீஸ்ஃபயர் வந்து அமலுக்கு வரும் அப்படிங்கிறத சொன்னதா சொல்றாங்க. ஸோ அதனால எது உண்மை என்னங்கிறது தெரியல. ஏன்னா இப்போ நம்ம மேற்கத்திய தரப்புல இருந்து வர்ற தகவல்கள் எதையுமே நம்ப முடியாது. ஏன்னா எல்லாமே டிசீவ் பண்றதுக்கான நடவடிக்கையா தான் வந்து அவங்க ஒவ்வொன்றும் பண்றாங்க. ஸோ அதனால எது உண்மை எது பொய்ங்கிறத இப்போதைக்கு நம்மளால யூகிக்க கூட முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையற்ற தரப்பா தான் வந்து ஒட்டுமொத்த மேற்குலக தரப்பும் இருக்கானுங்க. ஸோ அதனால இப்ப அவனுங்க சொல்ற தகவல்களை வச்சுக்கிட்டு நம்ம எதையுமே வந்து சொல்ல முடியாது. சீஸ்ஃபயர் வருதுன்னா நம்ம வந்து எல்லா தரப்புல இருந்தும் தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து உறுதியா சொல்லலாம். அது வரைக்கும் வந்து எந்த ஹோப்பும் வந்து நம்ம வைக்க தேவையில்லைன்னு தான் பர்சனலா நான் ஃபீல் பண்றேன். இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, காசாக்குள்ள இப்ப கடந்த இந்த ஈரானுடைய போர் நிறுத்தம் அறிவிச்சதுக்கு அப்புறம் கடுமையான தாக்குதல்கள் ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் தரப்பால நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. பல்வேறு உயிரிழப்புகளை ஐடிஎஃப் இந்த குழந்தைகள் கொள்றவனுங்க வந்து சந்திக்கிறானுங்க. எந்த வகையிலயும் அவனுங்களால ஒரு கிரவுண்ட் ஃபோர்ஸா வந்து வெற்றி அடைகிறதுக்கான பாசிபிலிட்டியே இல்லைங்கிறது தெள்ள தெளிவா வந்து இன்னைக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா அவனுங்க ஏர்ல வந்து குண்டு போட்டு தூரத்துல இருந்து குண்டு போடுறதுல கெட்டிக்காரனுங்களா இருக்காங்க தவிர தரைப்படை வந்து சண்டை போடுற அளவுக்கு வலுவானதா கிடையாது. ஸோ அதான் இன்னைக்கு கடுமையான பின்னடைவுகளை சந்திக்கிறானுங்க. மிகப்பெரிய அளவுக்கு உயிரிழப்புகளையும் சந்திக்கிறானுங்க. அவனுங்க அறிவிக்கிற ஒரு உயிரிழப்புகளே வந்து ரொம்ப அதிகமா இருக்கு இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து. அறிவிக்காம பல தில்லுமுள்ளு வேலைகள்லாம் பண்றதுல இன்னும் எத்தனை உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்குங்கிறத அவனுங்க உறுதியா சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால கடுமையான பின்னடைவுகளை போர்க்காலத்துல சந்திக்கிறானுங்க. அதனாலையும் அவனுங்களுக்கு இப்ப சீஸ்ஃபயர் வந்து அவசியமானதா இருக்கும். மூன்றாவதா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, இப்போ ஒட்டுமொத்தமா எல்லாரு கூடயும் சண்டை போட்டானுங்க. இந்த அக்டோபர் 7 ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எல்லாரு பக்கமும் வந்து சண்டை நடத்திட்டானுங்க. எங்கேயுமே பெரிய வெற்றியை வந்து பெற முடியல. எதிர்பாராத ஒரே ஒரு வெற்றின்னா சிரியால கிடைச்சதுதான்.
சிரியால சண்டை போடாமலே வெற்றி அடைஞ்சதுதான் அவனுக்கு பெற்ற வெற்றி. அதை தவிர எந்த வித வெற்றியும் கிடைக்க மாதிரி தெரியல. ஸோ அதனால இப்ப எல்லா பக்கமும் சண்டை போட்டாச்சு, எல்லா பக்கமும் தோத்தாச்சு, புறமுதுகிட்டு ஓட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டாச்சு. இதுக்கு மேல யாரு கூட சண்டை போடுறது அப்படிங்கறதுலதான் அவனுங்க கைய சொரிஞ்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. அநேகமா இப்போ அடுத்த வாரமும் என்னவோ நெத்தன்யாகு அமெரிக்கா போறான். போனதுக்கு அப்புறம் என்ன முடிவு எடுப்பானுங்க என்னங்கிறது தெரியல. அடுத்த கட்டமா ஈரானுக்கு எதிரான தாக்குதலுக்கு போனானுங்கன்னா என்ன விளைவு ஏற்படுங்கிறத அவனுங்க ஏற்கனவே அனுபவிச்சிருக்கிறானுங்க. ஸோ அதனால ஈரானுக்கு எதிரான தாக்குதல்ங்கிறது சாத்தியப்படக்கூடியதா தெரியல. அப்படியே பண்ணானுங்கன்னாலும் எந்த அளவுக்கு ஃபோர்ஸை அவனுங்க இறக்கி பண்ணானுங்கனாலும் அதற்கான பதிலடியும் கடுமையானதா தான் இருக்கும். போன முறை இல்லாத அளவுக்கு கடுமையான விளைவுகளை பின் விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஸோ அதனால ஈரானுக்கு எதிரான போர் நடவடிக்கைக்கு இப்போ போவானுங்களாங்கிறது சந்தேகத்திற்குரியதுதான். ஏன்னா அந்த அளவுக்கு அடியை வாங்கிட்டானுங்க. இதுக்கு மேல போனானுங்கன்னா இந்த மூக்கு மோரெல்லாம் உடஞ்சிரும். அந்த அளவுக்கு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டானுங்க. இவனுங்களாதான் கெஞ்சி கூத்தாடி கடைசியா சீஸ்ஃபயரை வாங்கினானுங்க. ஸோ அதனால ஈரானுக்கு எதிரான போர் நடவடிக்கைக்கு போவானுங்களாங்கிறது சந்தேகத்திற்குரியது. ஆனா போக மாட்டானுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு டெஸ்பரேட்டா இருக்கிறானுங்க, அசிங்கப்பட்டு போயிருக்கிறானுங்க. ஸோ அதனால போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. போனானுங்கன்னா பெரிய அளவுக்கு அடி வாங்குவானுங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால அதை அவாய்ட் பண்றதுக்கும் ட்ரை பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இப்ப என்ன நடக்குங்கிறது நம்மளால யூகிச்சு சொல்ல முடியல. ஆனா பாசிபிலிட்டிஸ் வேற என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்க காசாக்குள்ளேயும் போர் நடத்துறதுக்கான சூழல் ஆஹ் ரொம்ப மோசமானதா தான் இருக்கு. ஸோ அங்கேயும் பெரிய வெற்றியை அவனுங்களால பெற முடியல. ஸோ அப்போ இது ரெண்டும் இந்த ரெண்டு ஆப்ஷனும் போயிருச்சுன்னா வேற என்ன வகையில அவனுங்க முயற்சிகள் மேற்கொள்ளலாம் அப்படின்னா லெபனான் மீது மீண்டும் போர் தொடுக்கிறதுக்கான முயற்சிகளை ஈடுபடலாம். ஏன்னா ஹெஸ்புல்லா இன்ஆக்டிவா இருக்கு, ஆக்டிவா இல்லை. ஸோ அதை பயன்படுத்தி ஹெஸ்புல்லாவுக்கு எதிரான போர் நடவடிக்கைக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே போல வழக்கமா அன்சரல்லா அமைப்புக்கு எதிரான வான்வெளி தாக்குதலை பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அப்படி பண்ணாங்கன்னா அன்சரல்லா அமைப்புக்கு மீது ஏற்கனவே நடத்தின தாக்குதல்கள்ல என்ன விளைவுகள் ஏற்பட்டுச்சுன்னு அவனுங்களுக்கு தெரியும், அமெரிக்காக்காரங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால அதுல எந்த அளவுக்கு வெற்றி அடைய முடியும்னு தெரியல. ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான தாக்குதல் தான் அவங்களுடைய பிரதான திட்டமா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான தாக்குதலுக்கு போனானுங்கன்னா அநேகமா எதிர்பார்க்கறது என்னன்னா இப்போ இந்த சிரியால இருக்கக்கூடிய அல்ஜுலானி போர்சஸ், இந்த டக்ஃபீரி வகாபி டெத் ஸ்குவாட்ஸ், வெளிநாட்டு கூலிப்படைகள், அவனுங்களும் சண்டை ஆரம்பிச்சு இஸ்ரேல் தரப்புல இருந்தும் சண்டை ஆரம்பிச்சு ரெண்டு தரப்புல இருந்தும் சண்டை ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா கருதப்படுது. அப்படி ஒரு வேளை ஆரம்பிச்சானுங்கன்னா மிகப்பெரிய போர் லெபனான்ல ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ ஹெஸ்புல்லாவினுடைய ஃபுல் பவரையும் ஹிஸ்புல்லா வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அநேகமா அதை நோக்கிதான் போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா கருதப்படுது. எது எப்படி இருந்ததுனாலும் நெத்தன்யாகுவினுடைய அமெரிக்க விஜயத்துக்கு அப்புறம் இது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல தொடர் நான் ஒரு சின்ன இது மட்டும் ஆட் பண்ணிடுறேன். நீங்க ஆக்சுவலா காசாவை பத்தி சொன்னதுனால ஐடிஎஃப் உள்ள இருக்கிற நபர்கள் என்ன பேசுறாங்கன்னா, இதுக்கு மேல நாங்க ஃபீல்டுல என்ன வின் பண்றது நீங்களே சொல்லுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட அந்த மேப் எல்லாம் பார்த்தா நாங்க இதெல்லாம் கண்ட்ரோல் எடுத்துட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய மேப்பை கிட்டத்தட்ட பார்த்தா 75% நாங்க எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம், எடுத்துட்டு எல்லாமே எங்க கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 75% கண்ட்ரோல்ல இருக்குன்னு சொல்லக்கூடிய கான்யூனிஸ்ட் தான் நேற்று நைட் தாக்குதல் நடத்திருக்கிறாங்க. அல்காசம் பிரிகேடு அங்கிருந்து ஏவுகணை அனுப்பி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதே போல ஸ்டெட்ராய்டு ஒரு பிளேஸ் நினைக்கிறேன், அது மேல தகவல் அனுப்பியிருக்கிறாங்க. அதே அவங்க சொல்லக்கூடிய எந்த இடத்துல கண்ட்ரோல் வச்சிருக்கோம்னு சொல்லுவாங்க அங்கேதான். ஏன்னா அவங்களால ஃபீல்டில் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்றது நல்லா தெரியுது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்க லெபனான் பத்தி சொன்னதுனால லெபனான் இதுல ஒரு அமெரிக்க தரப்புல இருந்து ஜோசப் ஆரோனை மீட் பண்ணிட்டு அவங்கள்ட்ட ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்டை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இதுல என்ன சொல்றோம்னா 6 பேஜுக்கு ஏதோ டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க லெபனானுக்கு. கொஞ்சம் கொஞ்சமா எல்லா ஆயுதங்களையும் ஹிஸ்புல்லா ஒப்படைச்சிடணும். அதுக்கப்புறம் மேல இஸ்ரேல் இங்கே வெளியில போறதை பத்தி பேசுவோம் அப்படின்னு. ஆனா பிஃபோரா அவங்க இஸ்ரேல் வெளியே போறதை பத்தி பேச மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டிசாம் ஹிஸ்புல்லா அப்படின்ற இடத்துல இருந்து தான் நிக்கிறாங்க. ஸோ இப்போ இதுல என்ன வருதுன்னா நீங்க சொல்ற மாதிரி மேபி ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக வர்றேன்னு கிளம்பி வர்றேன்னு சொல்லி
சிரியால இருக்கக்கூடிய அந்த ISIS தீவிரவாதிகள் வந்தாங்க அப்படின்னா, அப்ப ஹிஸ்புல்லா வந்து சும்மாவே இருக்க முடியாது. வெளிய வந்தாகணும். நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, ஹிஸ்புல்லா வந்து மக்கள் பெருமளவுல வெளில வந்து பேசணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்களா? அல்லது அரசு தரப்புல இருந்து சிக்னல் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்களா? எதுக்காக ஹிஸ்புல்லா காத்திருக்கிறதா நினைக்கிறீங்க? ஏன்னா வந்து இப்ப சமீபத்துல இந்த 2 நாள்ல இடைப்பட்ட 2 நாள்லயே மிகப்பெரிய தாக்குதல, போர்மான தாக்குதல்லாம் இஸ்ரேல் நடத்திருக்கு. அதனால கேட்கிறேன். இல்ல ஹெஸ்புல்லா யாருடைய பர்மிஷனுக்காகவும் வெயிட் பண்ணல. ஹெஸ்புல்லா வந்து ஸ்ட்ராட்டஜிக் பேஷன்ஸ்ல இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து பெரிய இழப்புகளை சந்திச்சிருக்கிறாங்க. ரெண்டாவது இந்த ரீஜனல் டைனமிக்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈரானுக்கு எதிரான போரை நோக்கி களம் நகருதுங்கிறத கருத்தில் கொண்டுதான் அவங்க எல்லாருமே வந்து இப்ப அமைதியா இருந்தாங்க. இவ்வளவு காலம் அதுக்காக தான் அமைதியா இருக்கிறாங்க. ஸோ இந்த போர் வந்து பெரிய போரா விரிவடையுங்கிறத எதிர்பார்த்து தான் வந்து அவங்க அமைதியா இருக்கிறாங்க. ரீஆர்ம் பண்ண வேண்டியிருக்கு, ரீஸ்ட்ரக்சர் பண்ண வேண்டியிருக்கு. மிலிட்டரி கமாண்டர்ஸ்ல நிறைய பேரை வந்து இழந்திருக்கிறாங்க. அவங்களெல்லாம் வந்து ரீக்ரூப்பிங் பண்ணணும். பொறுப்புகளை வந்து ஒப்படைச்சு எல்லாரும் தன்னுடைய கட்டுப்பாடுகளை வந்து முழுமையா எடுத்துக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து அவங்க ரெண்டாவது உங்களுக்கு சப்ளை ரூட்டு கட் ஆயிடுச்சு. சிரியால இருந்து வந்துட்டு இருந்த சப்ளை ரூட்டு கட் ஆயிடுச்சு. சிரியால ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுருச்சு. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வந்து கருத்தில் கொண்டு இது எல்லாத்தையும் வந்து சரி பண்ணணும். இது எல்லாத்தையும் சரி பண்ணி ரீஆர்மிங் இல்ல ப்ரொடக்ஷன் வந்து உள்ளுக்கே பண்ணணும்னாலும் அதற்கான இதெல்லாம் வந்து தயாரிப்பு பணிகள்ல ஈடுபடணும். அதை தான் வேகமா பண்ணிக்கிட்டு இருக்கிறதா உள்ளுக்கு இருந்து வர தகவல்கள் சொல்லுது. லெபனானுக்குள்ள இருந்து வர தகவல்கள் என்ன சொல்லுதுன்னா, ஹெஸ்புல்லா வந்து ரீஆர்ம் பண்றத ரொம்ப ஃபாஸ்டா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறது தான் சொல்றாங்க. ஸோ அதனால என்னன்னா அந்த ரீஜனல் டைனமிக்ஸ் இப்போ இன்னைக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குங்கிறது இப்ப எல்லாருமே சொல்றது என்னன்னா இந்த ரீஜனல் டைனமிக்ஸ் இப்ப நடந்துட்டு இருக்கிற அந்த போருங்கிறது வெறும் ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்க்கு இஸ்ரேலுக்கு நடந்துட்டு இருந்த போருங்கிறது அடுத்த கட்டமா நகரும்போது இதுக்கு மேல வந்து தீவிரமான போர் நடவடிக்கைகளை மேற்குலக தரப்பு தள்ளுனுச்சுன்னா புஷ் பண்ணுச்சுன்னா அடுத்த கட்ட டெவலப்மெண்ட்டுங்கிறது இது ரீஜனல் போரா மாறுங்கிறது தான் எல்லாருமே சொல்றது. இது வந்து ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் தரப்புலையும் மட்டும் இல்ல ரிலீஜியஸ் அத்தாரிட்டி தரப்புலையும் அதுதான் சொல்றாங்க. இது இது வந்து அடுத்து வந்து இது கம்ப்ளீட்டா இந்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் குரூப்புக்கு எதிரான போரா மட்டும் இருக்காது. இது ஒட்டுமொத்தமான ரீஜனல் போரா மாறும் அப்படிங்கிறத அவங்க எச்சரிக்கையா சொல்றாங்க. அதுலயும் குறிப்பா வந்து ஒரு அயத்தல்லா அலி கமேனியை வந்து கொலை பண்ணணுங்கிறத வந்து இவங்க வெளிப்படையா பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அது கம்ப்ளீட்டா வேற ஒரு டைமென்ஷனுக்கு போயிருச்சு. கம்ப்ளீட்டா வந்து இன்னைக்கு அது இஸ்லாமியர்களுக்கும் குருசேடர்ஸ்க்கும் நடக்கிற சண்டையா வந்து அவங்க இப்ப பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிவிலைசேஷனல் போரா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால இது வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகருங்கிறத எச்சரிக்கையா சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்ல இந்த ரீஜனல் பிளேயர்ஸ் இங்க இருக்கக்கூடிய ரீஜனல் கண்ட்ரிஸ் எல்லாருமே பாதிக்கப்படுவாங்கங்கிறத எச்சரிக்கையா சொல்லிட்டாங்க. ஸோ அதான் நீங்க சொன்ன அடுத்தடுத்த தகவல்களும் அதுதான் உறுதிப்படுத்துது. என்னன்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை வந்து பிளாக் பண்றதுக்கான நடவடிக்கைகள்ல ஈரான் தீவிரமா வந்து யோசிக்குது அப்படிங்கிற அந்த தகவலே வந்து அதுதான் சொல்லுது. இது அடுத்த கட்டத்துக்கு நகரும் போது இது வந்து ரீஜனல் போரா மாறும் அப்படிங்கறத தான் வந்து அது சொல்லுது. இதுக்கு மேலேயும் வந்து போரை வந்து திணிக்கணும்னு நினைச்சு இவனுங்க பண்ணானுங்கன்னா அது ரீஜனல் போராட்டம் போகும். ஸோ இப்போ இந்த டைனமிக்ஸ் எல்லாம் வந்து டெவலப் ஆகிறத வந்து அவங்க கன்சிடர் பண்ணி தான் அவங்க வந்து அமைதி காக்குறாங்க. ஸோ அதனால யாருடைய கருத்துக்காகவும் யாருடைய அனுமதிக்காகவும் அவங்க இல்லை. அவங்க சுயமா சுச்சுவேஷனை கால்குலேட் பண்ணி எது வந்து சரியான தருணங்கிறத எதிர்பார்த்து அவங்க நிக்கிறாங்க. எந்த இடத்துல வந்து இதுக்கு மேல வந்து பொறுமை காக்க முடியாதுங்கிற ஒரு எண்ணம் இருக்கோ அன்னைக்கு வந்து அவங்க ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து இதுல யாருடைய அனுமதியும் அவங்களுக்கு தேவையில்லை. இங்க யாரும் அனுமதி கொடுக்குற அளவுக்கு பவர்ஃபுல்லாவும் கிடையாது. ஹெஸ்புல்லாவுக்கு அனுமதி கொடுக்குற அளவுக்கு லெபனான்ல யாரும் பவர்ஃபுல்லா கிடையாது. ஸோ அதனால ஹெஸ்புல்லா தான் அனுமதி கொடுக்கணுமே தவிர வேற பப்பட்ஸ் யாருமே வந்து ஹெஸ்புல்லாவுக்கு அனுமதி கொடுக்க முடியாது. ஸோ அதுதான் இங்க இருக்கிற சுச்சுவேஷன். ஸோ அதனால ஹெஸ்புல்லா என்னைக்கு அது முடிவு பண்ணுதோ அன்னைக்கு தான் போருக்கு வருமே தவிர யாரும் வந்து தூண்டவும் முடியாது, யாரும் வந்து அதை தடுக்கவும் முடியாது. அதுதான் இங்க இருக்கிற கலை யதார்த்தம். சரி தோழர். நான் அதுல கொஞ்சம் தெளிவா சொல்லிடுறேன். நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஈரான்ல எப்படி அந்த முதல் நாள் வந்து விடிய கிளம்புற தாக்குதல் நடத்தணும்னா, தாக்குதலாம் இஸ்ரேல் அமெரிக்க கூட்டணி தாக்குதல் நடத்தின பிறகு அந்த இடைப்பட்ட 12 மணி நேரத்துல மக்கள் எப்படி ரோட்டுக்கு வந்து போராட்டம் நடத்தினாங்களோ அது போல மக்கள் பெருமளவுல இறங்கி வரணும். அப்படி இறங்கி வந்து இது வைக்கணும், கிளர்ச்சியில இறங்கணும், போராட்டத்துல இறங்கணும், நீங்க தாக்குதல் நடத்துங்கன்னு. அப்பதான் வந்து இவங்க இறங்குறதுக்கு சரியா இருக்கும். அது போல ஒரு சினாரியோ செட் ஆகணும்னு எதிர்பார்க்கறாங்களா அப்படின்றதா என்னோட கேள்வியா இருந்துச்சு. வேற ஒண்ணும் இல்ல. அதுல வந்து அப்படிலாம் அடுத்து தேவையில்ல தோழர். என்னன்னா அப்படிலாம் தேவையில்ல. அவங்க வந்து இந்த 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 அமைதிக்கான அடிப்படை காரணமே வந்து
அவங்களுடைய கெப்பாசிட்டியை ப்ரிசர்வ் பண்றது, அதே ம். போல மக்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக தான் ஹிஸ்புல்லா இருக்குது. லெபனானுடைய மக்களை பாதுகாக்கிறதுக்காக தான் ஹிஸ்புல்லா இருக்குது. ஸோ அதான் திரும்ப திரும்ப அவங்க நிரூபிக்கிறாங்க. அவங்க வந்து போருக்காக ஒரு அமைப்பை வச்சிருக்கல. போர் பண்றதும் அவங்களுடைய நோக்கமா கிடையாது. மக்களை பாதுகாக்கிறதுக்கு போர் தான் அவசியமானது அப்படிங்கிற இடத்துலதான் வந்து அவங்க போருக்கு போறாங்க. இது நீங்க பெரும்பாலான ஆஹ், உண்மையான போராட்ட அமைப்புகள், உண்மையான விடுதலை போராட்ட அமைப்புகள் எல்லாருக்குமே இதுதான் வந்து பிரதான நோக்கமா இருக்கும். மக்களை பாதுகாக்கிறதுக்காக தான் வந்து அவங்களுடைய போர் வந்து அவசியமானதா இருக்கும். ஆயுதம்ங்கிறது மக்களை பாதுகாக்கிறதுக்காக தான். ஸோ ஆயுதத்தை வந்து எதுக்கு எடுத்தாலும் இருக்குங்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய அமைப்புகள் பல அமைப்புகள் இருக்காங்க. ரியாக்ஷனரி அமைப்புகள் இருக்கிறானுங்க. இன்னைக்கு ஐசிஸ் போன்ற தீவிரவாத அமைப்புகள் வந்து அதான் பண்றானுங்க. ஸோ அந்த மாதிரியான அமைப்பு கிடையாது ஹிஸ்புல்லா. ஹிஸ்புல்லா வந்து ஒரு லிபரேஷன் ஆர்மி. அது லிபரேஷன் மூமெண்ட். அது தியாலஜியை வந்து தன்னுடைய அடிப்படையா வச்சிருக்கக்கூடியது. மோரல் டியூட்டிக்காக வந்து ஒர்க் பண்ணக்கூடியது. ஸோ அதனால அந்த அமைப்பு தேவையில்லாமலாம் போய் ஒரு சண்டைக்கு போகாது. அவசியம் ஏற்படுதுன்னா தவிர்க்கவே முடியலங்கிற இடத்துலதான் வந்து அது சண்டைக்கு போகுமே தவிர, சும்மா வந்து ஆயுதம் இருக்குங்கிறதுக்காக வந்து அடாவடி பண்ணக்கூடிய அமைப்பு கிடையாது ஹிஸ்புல்லா. அது மேற்கத்திய தரப்புல இருந்து வைக்கப்படுற பிரச்சாரம். அது உண்மை கிடையாது. ஹிஸ்புல்லா இது வரைக்கும் அந்த மாதிரியான அடாவடி நடவடிக்கைகள்ல எந்த இடத்துலயும் ஈடுபட்டது கிடையாது. இன்னும் சொல்ல போனா இங்க இருக்கிற விடுதலை போராட்ட அமைப்புகள் எல்லாமே அந்த மாதிரியான அமைப்புகள் தான். காசாக்குள்ள இருக்கிற நிலவரங்கிறது வேற. காசாக்குள்ள இருக்கிற அமைப்புகளுக்கு இருக்கிற சூழ்நிலையும் வெளியில இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு இருக்கிற சூழ்நிலையும் வெவ்வேறானது. காசாக்குள்ள இருக்கிறதே வந்து ஆல்ரெடி ஆக்குபைட் டெரிட்டரிக்குள்ள ஒரு ஒரு அப்பத்தைட் ஸ்டேட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கண்ட்ரோல் செய்யப்படக்கூடிய அமைப்புகள். ஸோ அந்த அமைப்புகள் கிளர்ந்தெழுறதும் இந்த நாடுகள்ல இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து போராடுறதும் சண்டைக்கு போறதும் வந்து வெவ்வேறானது. ஸோ அதனால இந்த வேறுபாடு இருக்கு. அது மட்டும் இல்ல, ஆஹ் இது வந்து நீங்க மக்கள் வந்து புஷ் பண்ணணுன்ற அவசியம்லாம் கிடையாது. மக்களை பாதுகாக்கிறதுக்கு தான் அந்த அமைப்பு இருக்கு. மக்களை பாதுகாக்கிறதுக்கு ஃபோர்ஸ் தான் அவசியமானது அப்படிங்கிற இடத்த வந்து அது ஃபீல் பண்ணுச்சுனாலே வந்து அது ஆட்டோமேட்டிக்கா வந்து களத்துல வந்து இறங்கும். ஸோ அதுதான் அக்டோபர் 7ஆம் தேதி இது பண்ணுது. அக்டோபர் 8ஆம் தேதியிலேருந்து அதனுடைய தாக்குதல் நடவடிக்கைங்கிறது நம்ம ஆரம்பத்திலேருந்தே சொன்னோம். அது வந்து ஒரு பக்கம் மோரல் டியூட்டியா வந்து அது பல சீனியர்களுக்காக வந்து இயங்குனதுங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பல லெபனானை வந்து பாதுகாக்கணுங்கிறது பிரதான நோக்கம். ஏன்னா லெபனான் மக்கள் மீதான தாக்குதல்ங்கிறது இந்த அக்டோபர் 7ங்கிற சம்பவத்தை அடிப்படையா வச்சு அதையே காரணமா வச்சு லெபனான் மீதான தாக்குதல் கடுமையானதா இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்த்ததுனாலதான் அந்த நடவடிக்கை வந்து ஆரம்பத்திலேயே அது ஸ்டார்ட் பண்ணுச்சு. ஸோ அதனால இங்க புஷ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, மக்கள் வந்து தள்ளணுன்ற அவசியம் இல்லை. ஆல்ரெடி மக்கள் தள்ளிட்டு தான் இருக்கிறாங்க. மக்கள் வந்து இதெல்லாம் வந்து ஹுமிலியேஷனை வந்து சூஸ் பண்றியா இல்ல வந்து நீ மாட்டடம் சூஸ் பண்றியான்னாக்கா மாட்டடம் சூஸ் பண்றதுக்கு மக்கள் தயாரா தான் இருக்கிறாங்க. அது இந்த பகுதியினுடைய மக்கள் பெரும்பாலான விடுதலை போராட்ட மக்கள் வந்து இந்த விடுதலை போராட்டத்தை ஆதரிக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அதுக்கு தயாரா தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால இங்க மக்கள் வந்து பிரச்சனை கிடையாது. மக்கள் யாருமே வந்து ஹெஸ்புல்லாவுக்கு எதிராலாம் கிடையாது. ஹெஸ்புல்லா பண்ணலன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால ஹெஸ்புல்லா வந்து எப்போ இது அவசியமானது, இதுதான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துச்சு. தன்னுடைய பொசிஷன் வந்து வலுவா இருக்குங்கிறத ஃபீல் பண்ணுதோ, இல்ல தனக்கு வேற வழியே கிடையாதுங்கிற இடத்துல வந்து நம்ம இறங்கிதான் ஆகணுங்கிறத ஃபீல் பண்ணுச்சுன்னா கண்டிப்பா அது இறங்கிடும். மக்களுடைய கருத்து வந்து வந்துதான் அது இறங்கணுன்ற அவசியம் இல்லைங்கிறேன். புரியுது, புரியுது தோழா. இதுல நீங்க பேசும்போது ஒரு இது சொன்னீங்க. நான் அங்கதான் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னன்னா, ஆஹ் ட்ரம்ப் வந்து சுப்ரீம் லீடரை பத்தி தப்பா பேசுறாரு. பேசும்போது வார்த்தையை கவனம் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானுடைய அதிபரே பேசியிருந்தாரு. அப்புறம் நீங்க சொல்லும்போது சொன்னீங்க, இதை வந்து அவங்க இஸ்லாமியர்களுக்கும் குருஷேடியர்களா இவங்களுக்கும் நடைபெற சண்டையா அப்படின்னு. அதை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அது எந்த அர்த்தம் அது குருஷேடியர்கள் அப்படின்னு? குருசேட்ஸ்ங்கிறது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வந்து ஒரு முறை வந்து இந்த பகுதியில ஆஹ் ஆஹ் இந்த இந்த பகுதி மக்களுக்கு எதிரான போருங்கிறது மேற்கத்திய தரப்பால எடுக்கப்பட்டது தான் வந்து குருசேடர்ஸ் வந்து இந்த பகுதிக்கு வந்தது. ஸோ அப்ப வந்து பெரிய சண்டை நடந்தது. ஸோ இப்ப இந்த மாதிரி மறுபடியும் வந்து இது இந்த வெஸ்டர்ன் சிவிலைசேஷன், அதாவது அப்ராமிக் ரிலீஜியன்ல கிறிஸ்டியானிட்டி, ஜூயிஷம், ஜுடாயிசம். ஸோ இப்ப இவங்க ரெண்டு பேரும்
இஸ்லாமியர்களுக்கு எதிரான போர்ல ஈடுபடுறாங்கிறத இந்த மக்கள் வந்து உணர்றாங்க. அது ஒரு சிவிலைசேஷனல் போரா மாறுது. ஸோ இதை நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இப்போ அயத்தல்லா கமேனிக்கு எதிராக, அலி கமேனிக்கு எதிரான அந்த த்ரெட்டுங்கிறது என்ன மாதிரி வந்து இங்க உள்வாங்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இன்று இன்று இல்ல நேத்து அவங்களுடைய அந்த செகண்ட் பொசிஷன்ல இருக்கு. அயத்துல்லா அலி கமேனிக்கு செகண்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடிய ரிலீஜியஸ் அத்தாரிட்டி. ஸோ அவர் வந்து கம மொக்காரம் மொக்காரம் சிராசி அப்படிங்கிறவரு, அயத்துல்லா முக்காரம் சிராசிங்கிறவரு ஒரு ஃபத்வா வெளியிட்டு இருக்கிறாரு. அந்த ஃபத்வா என்ன சொல்லுதுன்னா, அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இது வந்து இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான போரா வந்து இவங்க போறாங்க. மக்களுக்கு எதிரான போரா தான் கருதணும். ரிலீஜியஸ் அத்தாரிட்டியை வந்து நாங்க அசாசினேட் பண்ணுவோம்னு சொல்றது இஸ்லாமிய உம்மாவுக்கு எதிரான போர். ஸோ அதனால அதை நம்ம அப்படிதான் பார்த்தாகணும் அப்படின்றாரு. அது மட்டும் இல்ல, அப்படி இருந்ததுன்னு அப்படி அவங்க தான் அதை தான் வந்து அவங்க பண்றாங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டதுனால அவங்களுக்கு எதிரான போரை நடத்துறதுக்கான முழு சுதந்திரத்தை நான் இஸ்லாமியர்களுக்கு வழங்குறேன் அப்படிங்கறத சொல்றாரு. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்களுக்கு ஆதரவானவர்களும் அதை வந்து ப்ரமோட் பண்றவங்களும் அசோசினேஷனை வந்து ப்ரமோட் பண்றவங்களையும் தாக்குதல் நடத்துறதுக்கும் அதற்கான அதாவது அது வந்து போராவே அவர் சொல்றாரு. போர் நடத்துறதுக்கு நான் முழு அனுமதி வழங்குறேன் அப்படிங்கிறத சொல்றாரு. அப்ப அதை எப்படி இன்டர்பிரட் பண்றாங்கன்னா, இதுக்கு மேல வந்து நீங்க அவங்களுக்கு எதிரான நடவடிக்கைக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸ் இஸ்லாமியர்கள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸ் ஜிகாத் நடவடிக்கையில ஈடுபடுறதுக்கு இல்ல முஜாஹிதீனா வந்து நீங்க அதுல ஏற்படுற இழப்புக்கு வந்து நீங்க நீங்க வந்து அல்லாவுக்கு சேவை செய்யறதா அர்த்தம் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்ப அது எப்படி பார்க்கப்படுதுன்னாக்க, இனிமே வந்து நீங்க ரிலீஜியஸ் அத்தாரிட்டியோட பர்மிஷன் தேவையில்லை, நீங்களே வந்து உங்களுடைய சுயமான ஆக்டை வந்து நீங்க பண்ணலாம். உங்களுக்கு எதிரான போர் நடவடிக்கை அப்ப நீங்க என்ன வேணாலும் அதுக்கு ரிட்டாலியேஷன் பண்ணலாங்கிறத அவர் இன்னைக்கு அவருடைய ஃபத்வா வந்து அவர் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு, நேத்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்ப இது இது மட்டும் இல்ல, அவர் பல பல அயத்துல்லாஸ் வந்து இப்ப பேசியிருக்கிறாங்க. பல பேர் வந்து இந்த மாதிரி ட்ரம்ப்புக்கு எதிராகவும் நெத்தன்யாவுக்கு எதிராகவும் வந்து பேசியிருக்கிறாங்க. ஸோ இப்ப இதெல்லாம் வந்து எப்படி அவங்க பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னா, இது வெறும் ஒரு இரு நாடுகளுக்கு இடையிலான சண்டையாவோ இல்ல ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுக்கும் மேற்குலக நாடுகளுக்கு இடையிலான சண்டையாவோ வந்து இப்ப அவங்க பார்க்கல. இது வந்து ஒரு சிவிலைசேஷனல் போரா பாக்குறாங்க. இஸ்லாமிய மக்களுக்கும் இந்த ஜூடாயிசம் இல்ல கிறிஸ்டியானிட்டி மேற்கத்திய வெள்ளைக்காரர்களுடைய மதத்துக்கும் இடையிலான சண்டையா வந்து இன்னைக்கு அவங்க பாக்குறாங்க. ஏன்னா அது அப்படிதான் நடந்திருக்குங்கிறத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க. ஸோ அந்த இதை நோக்கி தான் போகுது இது. இஸ்லாமியர்களுக்கு எதிரான போரா இது போகுது அப்படிங்கிறத உணர்ந்ததுனால அந்த இடத்துக்கு நகர்றாங்க. ஸோ அப்ப அப்படி நகர்ந்தாங்கன்னா இது ரொம்ப மோசமான போரா வந்து போகும். ஸோ அதான் நான் சொன்னேன் என்னன்னா, இது வரைக்கும் வந்து நீங்க வந்து ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் போராவோ இல்ல மற்ற விஷயத்துக்கான போராவோ நடந்ததுங்கிறது உருமாற்றம் அடைஞ்சு ஒரு சிவிலைசேஷனல் போரா போச்சுன்னா ரொம்ப ஆபத்து. அதை நோக்கிதான் வந்து இந்த போர் வந்து நகர்ந்து போகுது. ஓகே ஓகே தோழர், புரியுது. இதுல வந்து நான் இன்னொன்னு கேட்கணும். நேத்தோ இன்னைக்கோ பேசின இவரு ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து அரகாச்சி அவர் பேசும்போது ஃபோர்டோ நியூக்ளியர் பிளான்ட் மேல அந்த அணுகுலை மேல தாக்குதல் நடந்தது ஹெவியா தான் நடந்திருக்குது, அது ரொம்ப மோசமான விளைவுகளை தான் ஏற்படுத்தியிருக்கு, இன்னும் உள்ளுக்குள்ள நாங்க போய் அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்குது, எங்களோட ஐஏஏ டீம் வந்து போயிட்டு இருக்குது, அவங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் சொல்லுவாங்க என்னன்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நான் கான்ட்ரடிக்ஷனா பாக்குறேன். ஏன்னா முதல்ல வந்து அப்படி எதுவுமே நடக்கல, நாங்க எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணிட்டோம், எல்லாமே கிளியர் அப்படின்னாங்க. அங்கிருந்து வந்த சேட்டலைட் போட்டோஸ் எல்லாம் வந்து எல்லாமே தெளிவா இருக்கிற மாதிரி காட்டுச்சு. இப்ப திரும்ப இப்படி ஒரு சொல்றதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? தெரியல தொல்லர், இது போர்க்காலம். போர்க்காலத்துல எந்த இடத்துல இருந்தும் உண்மையான தகவல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம சொன்னதெல்லாம் ஒரு இடையில வந்து ஒரு ராஜாம் தோழர்னு நினைக்கிறேன், அவர் போன முறை நம்ம பேசியிருந்தது வந்து நீங்க எங்கிருந்து தகவல் எடுத்தீங்கன்னு தெரியலன்னு சொல்லியிருந்தாரு. நீங்க ஒரு துறைக்கு பல முறை வந்து செக் பண்ணிட்டு பேசுங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. நம்ம பல முறை செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் பேசணும். ஐ திங்க் வந்து அவர் எப்படி உறுதிப்படுத்துறாருன்னு தெரியல நமக்கு. அவர் வந்து உறுதிப்படுத்தி சொல்றது என்னன்னாக்க, பீட்டோகை பாம்பர்ஸ் உறுதியா வந்து தாக்குதல் நடத்துனுச்சு அப்படின்னு சொல்றாரு. அதற்கான எந்த எவிடன்ஸும் நமக்கு கிடைக்கல.
இன்னும் சொல்ல போனா பலரும் வந்து சந்தேகம் தான் எழுப்பிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்குமே சந்தேகம் எழுப்புறாங்க. இது அமெரிக்கன் தரப்புல இருந்து, ஏன்னா அமெரிக்கன் தரப்புல இருந்து வர்ற தகவல்கள் எல்லாமே பொய்ங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதனால எதை நம்புறது எதை விடுறதுன்னு தெரியல. இப்போ ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷன்ஸ், ரெப்யூட்டட் ஜேர்னல் ஜேர்னல்ஸ் சொல்ற தகவல்களை வந்து எப்படி நம்புறதுன்னு நமக்கு தெரியல. நமக்கு எழுற சந்தேகங்கள் எல்லாமே எந்த அடிப்படையில நாம சந்தேகத்தை எழுப்பணும்னாக்கா, அங்க இருந்தவங்களுக்கு அந்த சத்தமே கேட்கல, பெரிய டேமேஜ் ஏற்பட்டதா அவங்க சொல்லல அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். ஸோ அதை தான் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். அதுல பீட்டோ வகை பாம்பர்ஸை வந்து பெருமைப்படுத்தி பேசணும். நான் வந்து மிலிட்டரிலி சுப்பீரியரா இருக்கேன், என்னுடைய டெக்னாலஜி வந்து சுப்பீரியரா இருக்கணுங்கிறது தான் பிரதான நோக்கமா இருந்ததுங்கிறத முன்னாள் இன்டெலிஜென்ஸ் அனலிஸ்டா இருந்த ரே மெக்கவன் சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்குமே அந்த சந்தேகம் தான் இருந்தது. ஏன்னா அவங்களுடைய தோனியும் வந்து அந்த தோனியில தான் வந்து அவங்க பேசினாங்க. இது கிட்டத்தட்ட வந்து ஒரு வெப்பன் காம்படிஷன் மாதிரி தான் நடந்தது. ஸோ இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாவே வந்து பீட்டோ வகை பாம்பர்ஸ் வந்துதாங்கிற சந்தேகம் வந்து நமக்கு இருந்தது. ஸோ அதுல இன்னொரு தகவல் என்னன்னாக்கா, பங்கர் பஸ்டர் பாம்ஸ், அதுவும் குறிப்பா மதர் ஆஃப் ஆல் பாம்ஸ் GBU 57 வந்து பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படிங்கிறத ட்ரம்ப் வந்து சொல்லியிருந்தாரு. B2, அதாவது GBU 57 பயன்படுத்தி இருந்தாக்க அதனுடைய தாக்குதல் வந்து இவ்வளவு சாதாரணமா இருக்குமாங்கிறது தான் நமக்கு இருந்த கேள்வி. ஸோ அதனால நமக்கு சந்தேகம் இருந்தது. B2 GBU 57 வந்து பயன்படுத்தப்பட்டதாங்கிறது சந்தேகமா இருந்தது. இப்போ சமீபத்துல அவங்களுடைய செனட் ஹியரிங்ல டெஸ்டிமோனி கொடுத்திருக்கிற ஒரு ஜெனரல் வந்து பேசினதா ஒரு தகவல் வந்தது. அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, GBU 57 வந்து நம்ம பயன்படுத்தல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ GBU 57 பயன்படுத்தலைன்னா B2 வகை பாம்பர்ஸ் வர்றதுக்கான அவசியமே ஏற்படல. ஸோ அப்போ B2 வகை பாம்பர்ஸ் வந்துதாங்கிறது இன்னும் சந்தேகத்திற்குரியதா தான் இருக்கு. ஸோ அதனால எந்த ஆதாரபூர்வமான தகவலும் இல்லை. அவர் எப்படி ஆதாரமா உறுதியா சொல்றாருன்னு நமக்கு தெரியல. எந்த ஆதாரபூர்வமான தகவலும் இல்லை. வெறுமனே B2 வகை பாம்பர்ஸ் மட்டும் வராது, அது ஸ்குவாட்ரமா வந்திருக்கு. வந்திருந்ததுனாலும் அதுல அவங்க சொல்ற கணக்கு பிரகாரம் 6 B2 வகை பாம்பர்ஸ் வந்ததா சொல்றாங்க. 6 B2 வகை பாம்பர்ஸ் வந்திருந்ததுனாக்க மத்த ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து கூட வந்து அதுக்கு பாதுகாப்பா வந்திருக்கும். அப்படி வந்திருந்ததுன்னா பல ஃபைட்டர் ஜெட்ஸ் உள்ளுக்கு வந்திருக்கணும். அப்படி வந்ததுக்கான எந்த ஆதாரமும் இல்ல. அப்படி வந்திருந்ததுனாலும் ஈரான் வந்து எல்லாத்தையும் அனுமதிச்சு விட்டுட்டு போயிடுமா? இல்ல அப்படி எதுவுமே வந்து அவங்க மேற்கத்திய தரப்பு சொல்ற மாதிரி ஈரான் வந்து திறந்த வெளியா இருக்கா? எந்த ஏர் டிஃபென்ஸும் இல்லையா? அப்படிங்கிற சந்தேகமும் எழுது. ஸோ அதெல்லாம் வந்து உண்மை இல்லைங்கிறது நமக்கு கிளியரா தெரியும். ஈரான்ட்ட ஏர் டிஃபென்ஸ் வச்சிருக்கிறாங்க, இண்டிஜினியஸ் ஏர் டிஃபென்ஸ் வச்சிருக்கிறாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப போன முறை அந்த முதல் தாக்குதல் நடத்தும் போதே வந்து இஸ்ரேல் பெரிய அளவுக்கு அவங்க தாக்குதல் முழுக்க ஈராக்கினுடைய ஏர் ஸ்பேஸ்ல இருந்து தான் தாக்குதல் நடத்தப்பட்டதா அப்பவே தகவல் வந்து வந்துருச்சு. இப்பவுமே வர்ற தகவல்கள் வந்து பெரிய அளவுக்கு உள்ளுக்கு வந்து தாக்குதல் நடத்தலைங்கிறது தான் இப்ப இருக்கிற தகவல். இஸ்ரேலுடைய ஏர்ஃபோர்ஸ் வந்து உள்ளுக்கு வந்து பெருசா தாக்குதல் நடத்தல. எல்லாமே உள்ளுக்கு இருந்து வச்ச சபட்டாஜ் ஆபரேஷன்ஸ் தான் பெருசா நடந்திருக்கு. அதே போல அவங்க வந்து அசர்பைஜானி ஏர்ஸ்பேஸை பயன்படுத்தி அங்கிருந்து தாக்குதல் நடத்தினதா சொல்றாங்க. ஈராக்ல இருந்து தாக்குதல் நடத்ததா சொன்னாங்க. அந்த ஜெரோக்கோங்கிற மிசைல்ஸ் பயன்படுத்தி தான் பெருமளவுக்கு தாக்குதல் நடத்தப்பட்டதா சொல்றாங்க. ஸோ அதனால இப்ப இஸ்ரேல் வந்து உள்ளுக்கு வர்றதுக்கு அஞ்சு வரல அப்படின்னா அமெரிக்கா மட்டும் எப்படி வந்துடும்? அவ்வளவு சீக்கிரமா வந்துட முடியுமா? ரெண்டாவது B2 வகை பாம்பர்ஸ் எல்லாம் வந்து விழுந்ததுன்னா மிகப்பெரிய அவமானம். அதோடைய பொலிட்டிக்கல் ப்ரெஷருங்கிறது ரொம்ப அதிகம். ஸோ அதனால அதெல்லாம் வந்து அவ்வளவு சீக்கிரமா பண்ணிட மாட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற அட்வான்ஸ் தொழில்நுட்பம், குறிப்பா சொல்ல போனா ரஷ்யா, சைனா கிட்ட இருக்கிற அட்வான்ஸ் தொழில்நுட்பங்கள்லாம் வந்து ஸ்டெல்த் பாம்பர்ஸே வந்து தாக்கக்கூடிய வல்லமையோட தான் மற்ற நாடுகள் எல்லாமே இருக்கிறாங்க. ஸோ அதனால இப்பெல்லாம் வந்து அவ்வளவு சீக்கிரமா கேர்லெஸ்ஸான அந்த முடிவை வந்து மிலிட்டரி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எடுக்க மாட்டாங்க. ட்ரம்ப் வந்து எடுக்கலாம், ட்ரம்ப் சொல்லலாம். ஆனா அவனுங்க வந்து இந்த அட்டாக் பேக்கேஜை வந்து ஸ்ட்ரைக் பேக்கேஜை ரெடி பண்றவனுங்க அதெல்லாம் யோசிச்சு தான் பண்ணுவானுங்க. ஸோ அவ்வளவு சீக்கிரம் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால அந்த தகவல்ல வந்து இன்னமும் சந்தேகம் இருக்கு. நம்ம பல தகவல்களை செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் சொல்றோம். இன்னமும் சந்தேகம் இருக்கு. B2 வகை பாம்பர்ஸ் பயன்படுத்தப்பட்டதுக்கான சந்தேகம் இருக்கு. GBU 57 பயன்படுத்துறதுக்கான சந்தேகம் இருக்கு. அதே போல இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு. கத்தார்ல வந்து தாக்குதல் நடத்தினதா வந்து அவரு பேசியிருந்தாரு. அதுல வந்து அவர் சொன்னாரு,
நம்ம சொல்லியிருந்தோம் கத்தார் வந்து இந்த இதுல மீடியேஷன் பண்ணுச்சு அப்படின்ட்டு. அவர் அது பண்ணவே இல்லைன்னாரு. ஆனா ஆக்சுவலா வந்து தகவல் வந்து கத்தார் தான் மீடியேட் பண்ணி இந்த சீஸ்ஃபயரை கொண்டு வந்ததான் இப்ப வரைக்கும் தகவல் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால அவர் எங்க இருந்து தகவல் எடுக்கிறாருங்கிறது நமக்கு தெரியல. நம்ம பல தகவல்களை எடுத்து பார்த்து தான் நம்ம வந்து சொல்றோம். ஆத்தென்டிக்கான இன்ஃபர்மேஷனாக தான் நம்ம வந்து சொல்றோம். ஸோ இதுல நீங்க இந்த கேள்வி கேட்டு என்ன கேள்வி கேட்டிருந்தீங்க போல, நான் இப்ப அதை பேசுனதுல இதை விட்டுட்டேன். ஆமாமா. அந்த இதுதான். இவரு ஏன் இந்த கான்ட்ரடிக்ஷனா சொல்லிட்டு இருக்கிறாரு அறக்காட்சி அப்படின்னா, ஆமா. முதல்ல ஸோ முதல்ல அதுதான் என்னன்னா, இப்பவும் வந்து இது என்ன ஃபாக் ஆஃப் வார்ல வந்து ஒண்ணும் தெரியல. இப்போ அவங்க ஏன் சொல்றாங்கங்கிறது தெரியல. 2வது அவங்க ஜஸ்டிஃபை பண்றதுக்காக சொல்றாங்கல்ல. 2வது அந்த சிபிஎஸ் நியூஸ்ல தான் வந்து அத பேட்டி எடுத்தது. சிபிஎஸ் நியூஸ் எதற்காக அந்த தகவல வந்து கேதர் பண்றதுக்கு முயற்சி பண்ணானுங்க அப்படிங்கிறது நமக்கு வெளிப்படையான கேள்வி இதுதான். சந்தேகம் தான். ஏன்னா அவனுங்க எதுக்கு அந்த தகவல வந்து தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறாங்கன்னா, அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இன்னைக்கு அசஸ் பண்ணும். அவங்க நடத்தின தாக்குதல் வந்து எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ஆச்சு அப்படிங்கிறத அசஸ் பண்ணும். 2வது அமெரிக்காக்குள்ளேயே வந்து அதற்கு எதிரான கருத்துக்கள் வந்து பெருசா வந்துகிட்டு இருக்கு. டிஏஏ கொடுத்த தகவலை வந்து லீக் பண்ணிட்டாங்க. இப்ப அது வந்ததுனால ட்ரம்ப் அரசாங்கத்துக்கு பெரிய நெருக்கடி உருவாயிருக்கு. ஸோ அதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆதாரம் வேணும். ஸோ இப்போ அந்த அசஸ்மெண்ட் அவங்களால பண்ண முடியல. இன்டெலிஜென்ட் அசஸ்மெண்ட் அவங்களால பண்ண முடியல. உள்ளுக்குள்ள என்ன நடந்ததுங்கிறது அவங்களுக்கு தெரியல. ஸோ இப்போ அதெல்லாம் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றதுக்காக ஒரு இன்டர்வியூ வந்து அவங்க பண்றாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க டிசீவ் பண்றதுக்கான நடவடிக்கையில தான் வந்து ஈடுபடுவாங்க யாரா இருந்தாலும். ஸோ அதனால இப்ப இவர் சொன்னது வந்து டிப்ளமேட்டிக்கான இதை சொல்லியிருக்கிறாரு. இப்ப என்னன்னா நீங்க தாக்குதல் நடத்துனீங்க, அதுல டேமேஜ் ஆயிருக்கு, கடுமையான டேமேஜ் ஆயிருக்கு. அதனால எங்களுக்கு இப்ப எந்த தகவலும் இல்லை. எங்களுடைய அணு ஆயுத கழகம் தான் அதை வந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்கு. அதை ஆய்வு பண்ணி முழுமையான தகவல் வந்து கவர்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும். அதனால நாங்க இதை கேட்க வேண்டிய இடம் வந்து நீங்க அவங்கள்ட்ட தான் கேட்கணும். என்கிட்ட வந்து இன்ஃபர்மேஷன் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ அதனால இது ரொம்ப டிப்ளமேட்டிக்கான பதில். ஸோ இதுல இருந்து நீங்க வந்து அசஸ் பண்ண முடியாது என்ன நடந்திருக்குங்கிறத. ஸோ அதனால அதை அசஸ் பண்ண முடியாத அளவுக்கு தான் அவருடைய பதில வந்து அவர் கொடுத்திருக்கிறாரு. ஸோ இது வந்து அமெரிக்கன் ஜாப், அதாவது அமெரிக்கன் இன்டெலிஜென்ஸோட ஜாப் அசஸ் பண்ண வேண்டியது. ஸோ அது எதுக்கு நீங்களா கொண்டு போய் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்? ஸோ கண்டிப்பா வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கான இன்ஃபர்மேஷன் தான் வந்து ஈரானியன் தரப்புல இருந்து கொடுக்கப்படும். ஓகே. இத நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா, இத கவனிச்ச உடனே நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, ஏன்னா வெரி ஃபர்ஸ்ட் டே அது நடந்த உடனேயே ஃபர்ஸ்ட் தகவல் வந்தது வந்து அன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையில வந்து அன்னைக்கு வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை நினைக்கிறேன் நடந்தது. அன்னைக்கு காலையில வந்த ஃபர்ஸ்ட் தகவல் என்ன அப்படின்னா, அந்த தொகுதியோட எம்பி வந்து நான் நேர்ல போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ஒண்ணும் இல்ல எல்லாம் கிளியரா இருக்குன்னு அந்த தொகுதி எம்பி தான் சொன்னாரு. அ அதுக்கு அடுத்து வந்து வந்த தகவல் எல்லாமே வந்து நியூயார்க் டைம்ஸ் என்ன சொல்லிருந்துச்சுன்னா, இவங்க பிளான் பண்ணது ஃபெயில் ஆயிடுச்சு. பெருசா ஒண்ணும் நடக்கல அப்படின்னு. அப்புறமேல வந்து சேட்டலைட் போட்டோஸ் ஒவ்வொண்ணா வந்துச்சு. இவரு வந்து நடந்தது சீரியஸான ஹெவியான அட்டாக் தான். மிகப்பெரிய சேதம் தான் நடந்திருக்கு. நாங்க உள்ள இன்னும் இது பண்ணி செக் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னத நான் எப்படி பார்க்குறேன்னா, பெரிய லெவல்ல நீ நீ என்ன ஆசைப்பட்டியோ அது நடந்துருச்சு. ஓகே. நான் ஏற்கனவே உன்னைய வந்து வெளில போ சொல்ட்டேன். எங்க ஆளுங்க உள்ள போய் பார்த்துட்டு இருக்காய்ங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்ப்போம் என்ன நடக்கலான்னு. அப்படின்ற மாரி தான் அவர் சொல்லியிருக்காரு. நீ உள்ள வர வேண்டிய தேவையில்ல. ஏற்கனவே ஐஏஏவ நான் வெளில அனுப்பிட்டேன். நீ உள்ள வர தேவையில்ல. ஏற்கனவே எங்க ஆட்கள் உள்ள போய் செக் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் முடிஞ்சு நீ என்ன ஆசைப்பட்டியோ அது நடந்துருச்சு. அப்படின்னு அவனுக்கு சொல்றதுக்கான அங்க மேற்குலகத்துக்கு சொல்ற மாரியான ஒரு தகவலா நான் பார்க்குறேன். மேபி இத சொல்லிட்டு பின்பக்கம் வேலை பார்க்கறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கிறதா நான் ஃபீல் பண்றேன். இன்கிரீஸ் பண்றதுக்கான வேலை அதிகப்படுத்துறதுக்கான வேலை நடக்கும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இல்ல அது எதையுமே நம்ம இப்ப இன்னைக்கு உறுதியா சொல்ல முடியாது. நம்ம சொல்ற தகவல் என்னன்னா, ஈரானியன் தரப்பு எதுக்கு உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் அசஸ்மெண்ட் அவங்க கொடுக்கணும்? அவசியம் இல்ல. எதிரிக்கு எதுக்கு இன்டெலிஜென்ஸ் அசஸ்மெண்ட்ட கொடுக்கணும்? என்ன நடந்ததுன்னு நான் எதுக்கு உன்கிட்ட சொல்லணும்? என்ன நடந்திருந்ததுனாலும், ஓகே நீ நினைச்சது நடந்திருக்கு. பெரிய அளவுக்கு தாக்குதல் நடத்தியிருக்க. அப்படிங்கிறத மட்டும் அவரு டிப்ளமேட்டிக்கா சொல்றாரு. ஸோ ஆக்சுவலா பெரிய அளவுக்கு தாக்குதல் நடந்தா, இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து அங்க அ ஆ அணு அணு கதிர்வீச்சு வந்து முழுக்க வந்து பரவி இருக்கணும். ஸோ எதுவும் நடக்கல. அப்படின்னா பெரிய தாக்குதல் நடக்கலங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். டேமேஜ் ஏற்பட்டிருக்கு. டேமேஜ் ஏற்பட்டதை யாராலையும் மறுக்க முடியாது. டேமேஜ் ஏற்பட்டிருக்கு. அது எந்த அளவுக்கு டேமேஜ்ங்கிறது தான் இன்னைக்கு அசஸ் பண்றாங்க. அதுக்காக தான் அவங்க கேட்குறாங்க. ஸோ அதனால அந்த இன்ஃபர்மேஷன் எதுக்கு அவர் குடுக்கணும்? அவர் குடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்படி குடுத்தாருன்னா முட்டாள்தனமான இன்ஃபர்மேஷன் குடுக்கிறதா தான் அர்த்தம். அது குடுக்க மாட்டாங்க. எதுக்கு குடுக்கணும்? அவங்க குடுக்க மாட்டாங்க. இன்னொரு இது ரிலேட்டடான டெக்னிக்கல் அசஸ்மெண்ட் எம்ஐடி யூனிவர்சிட்டியினுடைய பிசிக்ஸ் ப்ரொஃபஸரா இருக்கிற டெட் போஸ்டல் பண்ணியிருக்கிறாரு.
டெட் போஸ்டல் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அதாவது இதனுடைய ஒட்டுமொத்த சினாரியோ வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. இது எப்படி வந்து குண்டு போட்டிருக்க முடியும்? அவங்க வந்து அந்த வென்டிலேட்டர் வந்து எக்ஸாஸ்ட் ஆகுற இடத்த வந்து அவங்க போட்டாங்க. அதுக்குள்ளேயே குண்டு போட்டிருக்காங்க. போட்டிருந்தாலும் என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படும்? உள்ளுக்குள்ள இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் டைப் வந்து என்ன மாதிரி பண்ணியிருக்கிறாங்க? உங்களுக்கு நீங்க இந்த மாதிரி அச்சுறுத்தல் இருக்கும்போது அந்த மாதிரி தான் வந்து அவங்க வச்சிருப்பாங்களா? அப்படிங்கிறதெல்லாம் அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதுக்கு பல வழிமுறைகள் இருக்குங்கிறாரு. இப்ப எக்ஸாஸ்ட்டே கிட்டத்தட்ட வந்து ரொம்ப தூரம் தள்ளி தான் வந்து பெண்ட் பண்ணி பெண்ட்ல வந்து பெண்ட் பண்ணி வந்து எக்ஸாஸ்ட்டை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நீங்க குண்டு அதுக்குள்ள போட்டீங்கனாலும் வேற பக்கத்துல தான் விழும். அவங்க சென்ட்ரிஃபியூஜஸ் இருக்கிற இடத்துல வந்து விழுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கறத அவர் சொல்றாரு. அவருடைய தகவல் பிரகாரம் பெரிய டேமேஜ் ஏற்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னும் சொல்ல போனா அவர் பல தகவல்கள் சொல்றாரு. சென்ட்ரிஃபியூஜஸ்ங்கிறது ஒன்றும் இடமாற்றம் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு கடுமையான இது கிடையாது அப்படிங்கறத சொல்றாரு. அவரு உச்சகட்டமா வந்து என்ன சொல்றாருன்னா, ஒரு மொப்பட்ல ஒரு ஆள் பின்னாடி வச்சுக்கிட்டு போயிடலாம் சென்ட்ரிஃபியூஜஸ அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதனால அதுக்கு இந்த தாக்குதல் நடக்கிறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கண்டெய்னர் ட்ரக்ஸ் வந்து அந்த வாயில்ல நின்று ரொம்ப நேரம் நின்றுட்டு கிளம்புனதா சொல்றாங்க. அப்ப சென்ட்ரிஃபியூஜஸ் எல்லாம் அதுல கொண்டு போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஸோ அதனால இதுல நீங்க ஒருவேளை வந்து அந்த ஃபெசிலிட்டியில தாக்குதல் நடத்தியிருந்தாலும் சென்ட்ரிஃபியூஜஸ தாக்குனீங்களா அப்படிங்கிறது தான் இப்ப இன்னைக்கு இருக்கிற கேள்வி. சென்ட்ரிஃபியூஜஸ் தாக்கலன்னா நீங்க தாக்குதல் நடத்தினதுல அர்த்தமே இல்லை. அந்த ஃபெசிலிட்டியை வந்து ரிப்பேர் பண்ணிட முடியும். சென்ட்ரிஃபியூஜஸ் தான் வந்து இப்ப இருக்கிறதுலே முக்கியமானது. அதை வந்து அழிக்கணுங்கிறது தான் இவங்களுடைய பிரதான நோக்கம். அது நடந்ததா அப்படின்னா கதிர்வீச்சு கிடையாது. சென்ட்ரிஃபியூஜஸ் வந்து இடமாற்றம் பண்ணப்பட்டதா அவங்களே சொல்றாங்க. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணீங்கனாலும் அதனால எந்த பலனும் இல்லை. அவங்களுடைய அப்ஜெக்டிவ் வந்து நிறைவேறல. ஈவன் வந்து நீங்க கம்ப்ளீட்டா அழிச்சிருந்தாலும் வந்து அப்ஜெக்டிவ் வந்து நிறைவேறல. இந்த இடத்துல இல்லைன்னா இன்னொரு இடத்துல வந்து அவங்க சென்ட்ரிஃபியூஜஸ் வச்சு திரும்ப என்ரிச்மெண்ட் பண்ணதான் போறாங்க. அதே மாதிரி ஐஏஏ உடைய சீஃபா இருந்த அந்த ரஃபேல் கிராசிங்கிற அந்த ஸ்பையு, ஒரு ஒட்டன், அவன் வந்து என்ன பண்ணிட்டான், அவன் சொல்ற தகவல் என்னன்னாக்க பார்டோ ஃபெசிலிட்டியில மட்டும் 800 மீட்டர் 800 மீட்டர் வந்து டீப்ல வந்து அவங்க சென்ட்ரிஃபியூஜஸோ வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவனுடைய தகவலே சொல்றான். ஏன்னா அவன் இது எல்லாத்துக்கும் அனுமதி வாங்கி உள்ளுக்கு போய் செக் பண்ணவனுங்க, இன்ஸ்பெக்ட் பண்ணவனுங்க. ஸோ அப்ப அவனும் சொல்றானுங்க 800 மீட்டர் டீப்ல இருக்கு அப்படின்னு. இப்ப 800 மீட்டர் டீப்ல இருக்கிறத நீங்க தாக்குதல் நடத்தி அழிக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. அப்படின்னா நீங்க வந்து கிட்டத்தட்ட நியூக்ளியர் வெப்பனை பயன்படுத்தினா கூட அழிக்கிறது கஷ்டம்னு தான் வந்து டெக்னிக்கலா சொல்றாங்க. டெட் போஸ்டல் அதுதான் சொல்றாரு. நீ எவ்வளவுதான் தாக்குதல் நடத்தினாலும் அந்த அளவுக்கு டீப்பா வந்து அழிக்க முடியாது. அவர் சொல்ற கணக்கெல்லாம் வந்து நீங்க 80 மீட்டர் டீப்ல இருக்கிறதையே அழிக்கிறது கஷ்டம், 100 மீட்டர் டீப்ல இருக்கிறதே அழிக்கிறது கஷ்டங்கிறாரு. அவருடைய தியரி பிரகாரம் வந்து அவ்வளவு நீங்க பிராக்டிக்கலா பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. இப்போ 800 மீட்டர் டீப்ல இருந்ததுன்னா நீங்க எப்படி அழிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? அவ்வளவு தூரம் பெரிய தாக்குதல் நடக்கவே கிடையாது. ஸோ அதனால இது எது சொன்னாலுமே டிசீவ் பண்றதுக்கு தான் சொல்லுவாங்களே தவிர உண்மையான இன்டெலிஜென்ஸ் அசஸ்மெண்ட்டை அவங்களா கொடுக்கறதுக்கு அவங்க முட்டாள் கிடையாது. அவங்க சொல்ற எதையுமே வந்து நீங்க நம்ப தேவையில்லை. ஓகே, ஓகே தோழர். இதுல வந்து கடந்த ஒரு 2, 3 நாளா ஈரான் உள்ளுக்குள்ள ஒரு விவாதம் பெரிய அளவுல போயிட்டு இருக்கு. அதுல மிக முக்கியமா என்ன சொல்லப்படுது அப்படின்னா, S-400 வான் பாதுகாப்பு சாதனம், அப்புறம் வந்து Su-35 இந்த விமானங்களையும் அந்த வான் பாதுகாப்பு சாதனத்தையும் குடுக்கறதுல ரஷ்யா டிலே பண்ணிருச்சு. ரஷ்யா டிலே பண்ணதுனால தான் இவ்வளவு பெரிய இழப்பு வந்து ஈரானுக்கு. இல்லைன்னா நம்ம வந்து அத இன்னும் இந்த இழப்ப வந்து ரொம்ப கட்டுப்படுத்தி இருக்கலாம். கிட்டத்தட்ட இப்ப சொல்றாங்க, இந்த கடைசியா வந்த தகவல் கிட்டத்தட்ட 900 பேர் இறந்துட்டதா அந்த தரப்புலயும் சொல்றாங்க. அத்தனை பேரை வந்து கொன்னுட்டாங்க. அது வந்து வர வர தான் உள்ள இடிபாடுகள்லேருந்து ஆட்கள் எடுக்க எடுக்க அப்புறம் தான் தெரியுது. ஈரானுக்குள்ள அத்தனை பெரிய உயிரிழப்பு இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ அப்ப கோவத்துல அங்க இருக்கிறவங்கலாம் அந்த 2ஆம் கட்டம், 3ஆம் கட்ட இதுல இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியில இருக்கக்கூடியவங்கலாம் சொல்றது, ரஷ்யா நம்மள ஏமாத்திருச்சு. நீங்க ரஷ்யாவ நம்பி போனீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது வந்து ஒரு எதிர்க்கட்சியோட அரசியலா பார்த்தாலும், ஆனா வெளியில இருந்து சொல்ற ஆட்கள், ஆமா அப்ப ரஷ்யா செஞ்சிருக்கணும்ல. இது வேணுங்கிறத கரெக்ட்டா செஞ்சு குடுத்துருக்கணும்ல. இவங்க ஏன் குடுக்கல? அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. இதுக்கு இடையில வந்து அவங்க வந்து சீனா கிட்ட இருந்து J-10 அ ஃப்ளைட் வாங்குறதுக்கான பேசிட்டாங்க. அவங்க ஈரான் வந்து அங்கேருந்து ஒரு 10 ஃப்ளைட் வாங்க போறாங்க. அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது பத்தி என்ன தகவல்? இது கரெக்ட்டான அசஸ்மென்ட் என்ன? இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். உண்மையிலேயே ரஷ்யா அப்படிதான் நடந்துக்குச்சா?
அதாவது பொதுவாகவே வந்து ஜியோ பொலிட்டிக்ஸை பொறுத்தளவுல வந்து நீங்க முழுமையா எந்த நாட்டையும் நம்பி இருக்க முடியாது. இதை நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொன்னோம். இண்டிஜினியஸா நீங்க வந்து உங்களுக்கு வலு இருந்ததுன்னா மட்டும்தான் உங்களை நீங்க பாதுகாத்துக்க முடியும். ஏன்னா ஜியோ பொலிட்டிக்கல் காம்படிஷன்ல அவங்களுக்கும் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அவங்களுடைய நேஷனல் இன்ட்ரெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் நலன் சார்ந்து தான் வந்து ஒவ்வொருத்தரும் இயங்குவாங்க. உங்களுடைய தேசிய நலனும் இன்னொரு நாட்டினுடைய தேசிய நலனும் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அப்ப எல்லாருக்குமே இண்டிவிஜுவல் கண்ட்ரீஸினுடைய நேஷனல் செக்யூரிட்டி, நேஷனல் ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் வந்து அவங்களால இயங்க முடியும். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம். இதுலதான் வந்து நம்ம இண்டிஜினியஸா இருக்கணுங்கிறது. இப்போ அதெல்லாம் வந்து தவற விட்ட பல நாடுகள் இன்னைக்கு பட்டு அனுபவிக்கிறாங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜிக் நலன் சார்ந்து இயங்காம அடுத்தவங்களை நம்பி உட்கார்ந்துட்டு இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு பல இடத்துல பிரச்சனைகள்ல சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதான் நடக்கும். ஸோ அதனால ஈரான் வந்து இந்த விஷயத்துல தெளிவா தான் இருக்கு. ஏன்னா அது இண்டிஜினியஸான தொழில்நுட்பங்களை மட்டும்தான் நம்புது. ஸோ அதுலதான் அது கவனம் செலுத்துது. அதனாலதான் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்புக்குள்ளேயும் வந்து செக்யூரிட்டி லெவல்ல வந்து அது போறது இல்லை. ஏன்னா நாளைக்கு திடீர்னு அந்த நாட்டினுடைய செக்யூரிட்டி நலன் சார்ந்து இல்ல அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் நலன் சார்ந்து வந்து அவங்க நமக்கு கடைசி நேரத்துல உதவி பண்ணலன்னா நம்ம போய் அன்னைக்கு கடைசி நேரத்துல எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் வந்து அது செக்யூரிட்டி அலைன்ஸ்குள்ள போறது இல்லை. இன்னும் குறிப்பா சொன்னா பைலேட்டரல் அக்ரிமெண்ட்ஸ்ல குறிப்பா வந்து மிலிட்டரி ரீதியான அக்ரிமெண்ட்ல எந்த நாட்டு கூடயும் வந்து இணைந்து ஈரான் வந்து இயங்குறது இல்லை. ஸோ அது அவங்களுடைய நேஷனல் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் சார்ந்தது. அதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன். இப்போ இதுல என்னன்னா நீங்க அதே மாதிரி இப்ப எல்லாரையும் அதே மாதிரி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா நீங்க வெறுமனே நம்ம சொல்லலாம். இப்ப நம்ம வந்து ஏன் ரஷ்யா வந்து உதவி பண்ணியிருக்கலாம், ரஷ்யா வந்து அதை கொடுத்துருக்கலாம், இதை கொடுத்துருக்கலாம்னா ரஷ்யாவுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு. இப்ப ரஷ்யா வந்து ஒட்டுமொத்த நேட்டோவை வந்து எதிர்கொண்டுகிட்டு இருக்கு யுக்ரைன்ல. அந்த போர் இன்னும் முடிவுக்கு வரல. இன்றைய வரைக்கும் வந்து என்ன சொல்ல போனா ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸ்ல தாக்குதல் நடத்துற அளவுக்கு யுக்ரைனியன் தரப்பு போயிருக்கு. இப்ப நேட்டோ வந்து முழுமையான உதவி பண்ணுது. ஒட்டுமொத்த ஐரோப்பிய நாடுகள் முழுமையான உதவி பண்றாங்க. அமெரிக்காவினுடைய எல்லா வெப்பன்ஸையும் கொடுக்குறாங்க. ஸோ ஏற்கனவே நேட்டோ கூட வந்து நேரடியான போர்ல கிட்டத்தட்ட ரஷ்யா வந்து கடந்த 3 ஆண்டுகளா ஈடுபட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவங்களுடைய செக்யூரிட்டியை பாதுகாக்கிறது. ஸோ அப்ப அவங்களுக்கு S-400 தயார் பண்ணி அவங்களுடைய டெரிட்டரியை வந்து பாதுகாக்கணும். இன்னும் சொல்ல போனா அவங்களுடைய டெரிட்டரி குறிப்பா மாஸ்கோவையே வந்து முழுமையா ப்ரொடெக்ட் பண்ண முடியல ரஷ்யாவால. ஸோ அப்ப அதுக்கே நிறைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் வந்து தேவைப்படுது. அதே போல சுகாய் Su-57 வகை விமானங்கள் வந்து அதுக்கே இன்னும் நிறைய தேவை இருக்கு. இப்ப அங்க இருக்கிற ஒரு பிரைவேட் கம்பெனி தான் அந்த Su-57 வகை பாம்பர்ஸ் வந்து தயார் பண்ணுது, ஃபைட்டர் ஜெட்ஸ். அவங்களுக்கு ஆர்டர் வந்து உள்நாட்டுல கொடுக்க வேண்டிய ஆர்டரே வந்து இன்னும் ஃபில் பண்ணல. இப்ப கூட வந்து ஒரு ஸ்குவாட்ரம் வந்து கொடுத்துருக்குறாங்க ரஷ்யன் கவர்மெண்ட்டுக்கு, ரஷ்யன் போர்சஸ்க்கு. ஸோ அதனால இந்த அந்த ஆர்டர் எல்லாம் வந்து முதல்ல வந்து உள்நாட்டு செக்யூரிட்டி, உள்நாட்டு தேவைக்கான ஆர்டர் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு தான் வந்து உங்க ஆர்டரை வந்து அவங்க ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இப்படி இந்த ஆயுதம் சார்ந்து பல சிக்கல்கள் இருக்கு. மேற்கத்திய தரப்பு அமெரிக்கா மாதிரி கிடையாது. அமெரிக்கா 100 ஆண்டுகளா மிலிட்டரிக்கு ஸ்பெண்ட் பண்ணி பெரிய அளவுக்கு உற்பத்திகளை வந்து அதிகப்படுத்தி வச்சிருந்தது. அது வந்து பெரிய லாபத்துல வந்து உலகம் முழுக்க வித்துக்கிட்டு இருந்தது, மார்க்கெட் இருந்தது. அதனால ஆர்டர் இப்ப அவங்களுடைய அலைஸ்க்கு வந்து அவங்க அவசியம் ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுடைய ஸ்டாக் ஹோல்ட்ல இருந்தே வந்து கொடுப்பாங்க. அவங்க கொடுத்து அந்த சண்டையை வந்து நடத்துவாங்க. ஏன்னா அவங்களுடைய ஹிஜமனி பாதுகாக்கிறதுக்காக தான் சண்டையே நடக்குது. ஸோ அதனால கிட்டத்தட்ட அது அவங்களுடைய சண்டை. ஸோ அதனால அவங்களுடைய அசட்டை பூரா கொடுப்பாங்க. அந்த மாதிரி ரஷ்யாவால கொடுக்க முடியாது. ஏன்னா ரஷ்யாவுக்கு பல நெருக்கடிகள் இருக்கு. நேட்டோவோட நேரடியான சண்டை நடந்துட்டு இருக்கு. பின்னால வந்து அது இன்னும் வெளிப்படையாவே வந்து நேட்டோ கூட சண்டை போடுறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. அமெரிக்கா கூட நேரடியா சண்டை போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணணும், அதெல்லாம் ரிசர்வ் பண்ணணும், அவங்களுடைய அசட் எல்லாம் ரிசர்வ் பண்ணணும். இன்னும் பல ஆண்டுகளுக்கு தேவையான அளவுக்கு அவங்க ஸ்டாக்கை வந்து உறுதிப்படுத்தணும். அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க அடுத்தவங்களுக்கு உதவி பண்ண முடியும். தேவைதான், ஈரானுக்கு உதவி பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னரு. அதே போல இந்த மல்டிபோலாரிட்டியில வந்து முக்கியமான நாடா இருக்கிறது ஈரானு. ஸோ இப்போ அவங்கள பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. எந்த அளவுக்கு அவங்களால கொடுக்க முடியுங்கிறதையும் பார்க்கணும். அவங்களுடைய தேவை என்ன இருக்குங்கிறதையும் பார்க்கணும். லாங் டைம்ல நமக்கு என்னென்ன சிக்கல்கள் ஏற்படும். இன்னைக்கு எல்லாத்தையும் வந்து கொடுத்துட்டு
நாளைக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போச்சுன்னா என்ன பண்றது? ஸோ அப்ப அதனால பல விஷயங்களை வந்து அவங்க பார்க்கணும். ஸோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் வந்து அவங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கும். ஸோ அதனால இது வந்து ரொம்ப ப்ரீமெச்சூரான ஒரு கருத்து. இது பொலிட்டீஷியன்ஸ் பேசுற கருத்து. ஸோ இது வந்து அவ்வளவு முக்கியத்துவமா வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க. என்ன சொல்ல போனா ஈரானியன் கவர்மெண்ட் வந்து அப்படி பார்க்காது. ஈரானியன் கவர்மெண்ட் இப்ப இன்னைக்கு அதாவது அந்த நிறுவனம் ரஷ்யாக்குள்ள இருக்கக்கூடிய நிறுவனம் வந்து இவங்களுடைய ஃபிளைட்டை வந்து ஆர்டரை வந்து கொடுக்க முடியல. இந்த இயர் எண்டுக்குள்ள கொடுக்கணும் உங்களுக்கு. அதை கொடுக்க முடியல. ரஷ்யாவுடைய தேவையை பூர்த்தி பண்றதுக்கான கால அவகாசம் தேவைப்படுறதுனால அதையே அவங்க ஃபில் பண்ண முடியாதனால இவங்களுக்கு கொடுக்கறது டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி டிலே ஆக போகுதுன்னு தெரிஞ்சதுனால மேபி வந்து சைனா வந்து சைனால இருக்கிற நிறுவனம் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா அங்க போவாங்க. ஆனா எகைன் வந்து ஏற்கனவே இவங்க எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ரஷ்யாவினுடைய SU-37 என்னமோ வந்து ஏற்கனவே கொடுத்துருக்கு ரஷ்யா. ஒரு 4 ஃபிளைட் என்னமோ கொடுத்துருக்கு. இப்ப அந்த ஃபிளைட் எல்லாம் இன்டகிரேட் பண்ணியிருக்கிறாங்க இவங்களுடைய சிஸ்டம் கூட. ஸோ அதனால ரஷ்யாவோட தொழில்நுட்பங்கிறது இன்டகிரேட் பண்ணப்பட்டிருக்கிறதுனால ரஷ்யாவுடைய தொழில்நுட்பத்தை வாங்குறது தான் சௌரியமா இருக்கும். ஏன்னா இப்ப இந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாம் வந்து ட்ரைனிங்ல இருந்து அதை பயன்படுத்துறதுல இருந்து வந்து நீண்ட நாட்கள் தேவைப்படும். கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாவது அவங்க வந்து இதை டெஸ்ட் பண்ணணும், இதை இன்டகிரேட் பண்ணணும். அப்புறம் தான் இதை வந்து போருக்கெல்லாம் பயன்படுத்த முடியும். ஸோ எடுத்த உடனே போறதுங்கிறது கஷ்டம். ஸோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் பண்ணும். இந்த J-10ங்கிறது கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. அது ஆர்டர் இவங்க கொடுத்துருக்காங்களான்னு நமக்கு தெரியல. ஆனா வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா சைனாவினுடைய சிஸ்டத்தை பூரா இன்டகிரேட் பண்ணணும்னா வாய்ப்பு கம்மி. இப்போதைக்கு உடனடியா அது நடக்காது. ஆனா ரஷ்யாவினுடைய சிஸ்டம் வந்து ஏற்கனவே இன்டகிரேட் ஆகிருக்கிறதுனால அவங்களால வந்து ஈஸியா அதை அடாப்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா மிலிட்டரி டாக்டரினை சேஞ்ச் பண்ணி ஆகணும் வேற சிஸ்டத்துக்கு நீங்க போனீங்கன்னா. ஸோ அப்ப அப்படி பல சிக்கல்கள் இருக்கிறதுனால அநேகமா ரஷ்யாவினுடைய ஃபிளைட்டை தான் வந்து வாங்க வேண்டியிருக்கும். அகைன் நம்ம சொன்ன மாதிரி ரஷ்யாவினுடைய நிலை வந்து இன்னைக்கு அப்படி சிக்கலா இருக்கிறதுனால அவங்களால கொடுக்க முடியுமாங்கிறது ஒரு கேள்வி. ஸோ அதனால அதெல்லாம் தான் காரணம். வெறுமனே வந்து நீங்க குற்றம் சாட்டுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா எல்லா நாட்டுக்கும் இந்த நாடுகள் எல்லாத்துக்குமே சிக்கல் இருக்கு. இப்போ அவங்களுடைய பாதுகாப்பை பார்க்கணும், அவங்களுடைய எதிர்காலத்தை பார்க்கணும். அதெல்லாம் கடந்துதான் இவங்க வந்து உதவிக்கு வர முடியும். இப்போ உதவிக்கு வர்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. எந்த வழியில வந்து உதவி பண்ண முடியுமோ அந்த வழியில பண்றாங்க. வெளிப்படையா இந்த மாதிரி அமெரிக்கா மாதிரி ஆயுதத்தை நேரடியா கொடுத்து உதவி பண்ணக்கூடிய நிலையில இவங்க எல்லாம் இல்லை. ஸோ அதாங்க இருக்கிற சிக்கலை தவிர மற்றபடி உதவி பண்ணக்கூடாதுன்னு இல்லை. இது நேரடியா தெரியும். இது வந்து ரஷ்யாவுக்கு எதிரான நடவடிக்கை தான் வந்து ஈரானுக்கு எதிராக எடுக்கப்படுதுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால இங்க வெளியில பேசுறது வேற. நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா புட்டினே பேசுறதும் இல்ல வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசுறதும் வெளி உலகத்துக்கு பேசுறதுங்கிறது வேற. பிஹைண்ட் த டோர்ல அவங்க பேசுறதுங்கிறது வேற. ஸோ பிஹைண்ட் த டோர் அவங்களுடைய நேஷனல் செக்யூரிட்டியே பிரதானமானது. அதுல ஈரானுடைய நேஷனல் செக்யூரிட்டி ரொம்ப முக்கியமானது. ஸோ அதை வந்து அவங்க ஒரு காலமும் விட்டு கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தாங்கன்னா அது அவங்களுக்கு எதிராக தான் போய் முடியும். ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக்கா தான் போய் முடியும். ஸோ அதனால அதை பண்ண மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஏற்கனவே அனுபவப்பட்டிருக்காங்க. ஸோ அதனால அதை பண்ண மாட்டாங்க. இப்போ மற்றபடி பேசுறது எல்லாமே வந்து எமோஷனலா பேசுறதுங்கிறது இங்க ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா காலம் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான காலம். ஸோ அதனால இந்த இடத்துல எமோஷனலா பேசுறதுல எந்த பலனும் இல்லை. அது எந்த பலனும் நமக்கு கொடுக்காதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இங்க இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால எமோஷனலா எந்த டிசிஷனும் யாரும் இப்ப எடுக்க மாட்டாங்க. ஓகே ஓகே தோழா, புரியுது. தெளிவா புரியுது. இதுல இன்னும் ஒரு இது வந்து தகவல் சொல்லப்படுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவர் அலெஸ்டர் ப்ரூக்கோடைய ஒரு ஆர்டிகல் ஒன்று பார்த்தேன். நான் மேலோட்டமா அதை பார்த்தேன், முழுசு டீப்பா படிக்கல. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரானு, பிரிக்ஸ், சைனா, ரஷ்யா இவங்களை எல்லாம் வந்து கண்டாமினேட் பண்ணணும்னு சொல்லி ஆரம்பிச்ச இந்த போர் அப்படின்றது இப்போ வந்து நிப்பாட்ட வச்சு கொஞ்சம் பாஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா முடியல. ஆனா அதை இப்போதைக்கு அமெரிக்கா அதை பாஸ் பண்ணி வைக்கிற மூடுக்கு தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இன்னொன்னு வந்து அதை இதை கிரிட்டிசைஸ் பண்ணும்போது என்ன சொல்றாருன்னா, அந்த போர் நிறுத்தம் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி இவர் சொல்றத ட்ரம்ப் சொல்றத என்ன சொல்றாருன்னா, ஒரு ரியாலிட்டி ஷோ, டிவி ஷோ வந்து ஞாயிற்றுக்கிழமை நைட் நடக்கும்போது ஒரு ஷோல வந்து ஒரு பெரிய ஹீரோவா தன்னை காமிச்சிட்டு ஏதாவது ஒரு பெரிய வேலை பண்ணிட்டு தன்னை பெரிய ஹீரோவா காமிச்சிட்டு அந்த ஒரு ஒரு வாரத்துக்கு அடுத்த எபிசோடு வர்ற வரைக்கும் அந்த ஒரு வாரத்துக்கு அவனை பத்தி எல்லாரும் பேசுவாங்க. அது போல ஒரு மனநிலையில தான் ட்ரம்ப் இருக்கிற தவிர வேற ஒன்றும் அங்க ஒன்றும் வேலைக்கு ஆகல அப்படின்னு அவர் அலெக்சிஸ் சொல்றாரு. இன்னும் ஒரு பக்கம் வந்து இங்கிலாந்துல இருந்து வரக்கூடிய ரீட்டர்ஸ் பத்திரிகை என்ன சொல்லுது, அவங்க ஸ்டேட் ஆஃப் ஹார்மோர்ஸ் வந்து டோட்டலா லாக் பண்ண போறாங்க. இந்த போர் திரும்ப ஆரம்பிச்சதுன்னா அதுல முக்கியமா வந்து அவங்க எல்லாத்திலையும் கண்ணி வெடியை மிதக்க விட போறாங்க அப்படின்னு
சொல்றாங்க. இந்த கன்னிவெடியை மிதக்க விட போறாங்க அப்படின்ற ஒரு இதை வந்து நான் எங்க கம்பேர் பண்றேன்னா, அந்த ஒடிசியா, மரியாப்போல் அந்த ஏரியால வந்து உள்ள என்டர் ஆகும்போது இவங்க ஃபேஸ் பண்ண ரஷ்யாவுடைய கடற்படை ஃபேஸ் பண்ண மிகப்பெரிய பிரச்சனையா நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, உக்ரைன் வந்து நிறைய இடத்துல கன்னி வெடிய மிதக்க விட்டுருச்சு. அது வந்து அவங்களுக்கு பெரிய லெவல்ல பிரச்சனையா இருந்துச்சு ரஷ்யாவுக்கு. அது போல ஒரு ஐடியாவுக்கு ஈரான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி கன்னி வெடின்னு அப்படி உள்ள வந்துட்டா, அது வந்து வெறுமனே இதோட மட்டும் நிக்காது. இங்க வரப்போற பெரிய போர்க்கப்பலோட மட்டும் நிக்கவில்ல. நான் சாதாரண சரக்கு கொண்டு போகக்கூடிய கப்பல் கூட வரைக்கும் பாதிக்கப்படும். இது மிகப்பெரிய அளவுல ஒரு பிரச்சனையா மாறும். இந்த முடிவ ஈரான் எடுக்கும்னு நீங்க நம்புறீங்களா? உடனே எல்லாம் எடுக்க மாட்டாங்க. இது வந்து நீங்க படிச்ச தகவல், நான் படிச்ச தகவல்ல இருந்து வேறுபடுது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 13ஆம் தேதி இஸ்ரேல் தாக்குதல் நடத்தின உடனே இம்மீடியட்டா ஈரான் வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை பிளாக் பண்றதுக்கான திட்டத்தோட இருந்தது. அப்பதான் வந்து மைனிங் பண்றதுக்கான முயற்சியில அவங்க ரெடியா இருந்தாங்கங்கிறது தகவலா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்ப புதுசா பண்ண போறாங்களா என்னங்கிறது நமக்கு தெரியல. அது நீங்க படிச்சிருக்கீங்க, நான் படிக்கல அத. அப்படி ஒருவேளை பண்ணுனாலும் தீவிரம் பொறுத்து தான். உலகத்தினுடைய இந்த போரினுடைய தீவிரத்தன்மை பொறுத்து தான் வந்து அவங்களுடைய முடிவுங்கிறது இருக்கும். ஸோ அதனால தீவிரத்தன்மைங்கிறது, ஏன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட அணு ஆயுத போரா நடத்துறதுக்கே தயாரா இருக்கும்போது மேற்குலக நாடுகள், அப்புறம் அவங்களுக்கு இருக்கிற கடைசி சான்ஸ்ன்னா அவங்களும் அதே மாதிரியான ஒரு நடவடிக்கைக்கு தான் போக வேண்டியிருக்கும். இப்போ ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை பிளாக் பண்ணணும்னா பிளாக் பண்ணிடலாம். பிளாக் பண்ணிட்டா அமெரிக்கன் கப்பல்கள் வெளியில போக முடியாத அளவுக்கு மைனிங் பண்ணும். யார் யாரெல்லாம் வெளியில போக முடியுமோ எல்லாரும் வெளியில போயிடணும். தெரிஞ்சுக்கிட்டு அனுப்புவாங்க வெளியில. இல்லைன்னா இந்த போர்க்கப்பல்கள் எதெல்லாம் வந்து மாட்டியிருக்கோ அதெல்லாம் வந்து மைனிங் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அப்படிதான் பண்ணுவாங்களே தவிர ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் வந்து பண்ண மாட்டாங்க, உடனே பண்ண மாட்டாங்க. அது வந்து அல்டிமேட் ஆப்ஷன் தான். அதை தாண்டி ஒன்றும் இல்லை. அதாவது இதுக்கு மேல திரும்பி போக முடியாதுங்கிற ஒரு நிலை வந்துருச்சுன்னா மட்டும்தான் வந்து அந்த மாதிரியான நடவடிக்கை எல்லாம் பண்ணுவாங்களே தவிர அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது, இது மற்ற எல்லாருக்குமே பாதிப்பு ஏற்படுத்தும். அமெரிக்காவுக்கு மட்டும் இல்ல, மற்ற எல்லாருக்குமே பாதிப்பு ஏற்படுத்தும். அது டிப்ளமேட்டிக்கா உங்களுடைய பொசிஷனை வந்து வீக்கன் பண்ணும். ஸோ அதெல்லாம் எடுத்த உடனே பண்ண மாட்டாங்க. எப்ப வந்து வேற வழியே இல்லைன்னா பண்ணிதான் ஆகணுங்கிற கட்டாயம் வந்துச்சுன்னா கண்டிப்பா பண்ணுவாங்க. ஓகே. இதுல வந்து இன்னும் ஒண்ணும் சேர்த்து கேட்கணும். இந்த 60 நாள் போர் நிறுத்தம் அப்படின்றத என்ன மைண்ட்ல வச்சு இவங்க கொண்டு வர்றாங்க அப்படின்னா, பாலஸ்தீன்ல நடக்கிற, அதாவது காசால நடக்கக்கூடிய அந்த போரை நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா, இப்போதைக்கு ஒரு சின்ன பிரேக் குடுத்துட்டு நம்ம வந்து டோட்டலா கான்சன்ட்ரேஷன் நீங்க சொன்ன மாரி எய்தர் லெபனான் இல்லன்னா வந்து இந்த பக்கம் திருப்பியறலாம். அ ஈரான் பக்கம் திருப்பியறலாம். முக்கியமா ஈரான் பக்கம் திருப்பிட்டோம்னா, பெரிய லெவல்ல மக்கள் ஆதரவு இருக்காது. நீங்க வந்து பாலஸ்தீன் அப்படின்றத மக்கள் ஆதரவு இருக்கு. ஈரான் மேல தாக்குதல் நடத்தினா அது பெரிய அளவு மக்கள் ஆதரவு இருக்காது. அப்படின்னு அமெரிக்கா பார்க்கிறதா சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு மேற்குலகத்துக்கு சார்பா வரும்? ஏன்னா வந்து இப்போ முன்ன மாதிரி இல்ல. மக்கள் யாரு மேல போர் நடத்தினாலும் இது பார்க்குறாங்க. ஏன்னா வந்து ஏற்கனவே நம்ம பேசின மாரி உலகம் முழுக்க சேர்த்து ஒரு போர் நிக்கக்கூடாதுன்னு எதிர்பார்த்துச்சுன்னா, அது வந்து ஈரான் நடத்துற போர் தான். அடிங்க, அவன அடிச்சு மொத்தமா நாசம் பண்ணுங்க அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஈரான வந்து அவ்வளவு டீப்பா தெரியாதவங்க கூட ஈரானுக்கு ஆதரவு குடுக்குற அளவுக்கு வந்துருச்சு. இவங்க இவங்க போடுற இந்த கால்குலேஷன் சரியா வரும்னு நினைக்கிறீங்களா? எப்படி வந்து இந்த கால்குலேஷன் போய் முடியும்? அதாவது ஈரான இவங்க பாலஸ்தீனை இவங்கள்ட்ட இருந்து ஒதுக்கிறது, பிரிச்சிடுறது. அட்டாக் வந்து எய்தர் லெபனான் மேல பண்றது, இல்லன்னா வந்து ஈரான் மேல பண்றது. இது எந்த அளவுக்கு வெஸ்ட்க்கு ஆதரவா போகும்னு நினைக்கிறீங்க? இது எந்த வகையிலயும் வெஸ்ட்டுக்கு ஆதரவா போகாது தோழர். இவனுங்க வந்து போர் நிறுத்தம் அறிவிக்கிறானுங்கன்னா இவனுங்களுக்கு வேற வழி இல்லாத இடத்துலதான் வந்து அறிவிப்பானுங்களே தவிர இதை நிறுத்தணும் அதை நிறுத்தணுங்கிறதுலாம் இல்லை. இப்ப இவனுங்களுக்கு இதுக்கு மேல போர் நடத்த முடியாது, பெரிய சிக்கல் இருக்கு, நம்மளால எதிர்கொள்ள முடியலங்கிற இடத்துலதான் வந்து போர் நிறுத்தம் தேவைப்படும். ஸோ அப்பதான் வந்து போர் நிறுத்தம் வந்து கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணுவாங்க. ஸோ இப்ப அந்த தேவை இருந்ததுன்னா கண்டிப்பா போர் நிறுத்தம் கொண்டு வருவாங்க. ஸோ அது இல்லைன்னா கொண்டு வர மாட்டாங்க. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இதுல வந்து ஐசோலேட் பண்றதுக்குலாம் இனிமே வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ அதனால இதுல ஈரானை தனிமைப்படுத்தி ஈரானை தாக்குனா யாரும் கேட்க மாட்டான்னா அந்த நிலை இன்னைக்கு இல்லை. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நிலை இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு அது இல்லை. அதெல்லாம் மாறிடுச்சு, காலம் மாறி போச்சு. ஓகே, ஓகே தோழர். கடைசியா ஒரு கேள்வி. இது நம்ம அடிக்கடி பேசிக்கிட்டு இருந்த ஒரு நாடு அசர்பைஜான். அசர்பைஜான் வந்து
பின்வழியா ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது. நீங்க ஏற்கனவே இந்த இதுல சொன்ன மாரி, அ அங்கிருந்து ட்ரோன் கிளம்பி வந்து ஈரானுக்குள்ள தாக்குதல் நடத்தினதெல்லாம் சொல்றாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்ப சமீபத்தில அ ரஷ்யாவுடைய தொலைக்காட்சி நிறுவனமான ஸ்புட்னிக் அது அதனுடைய ஆஃபீஸ்ல பாக்குல இருக்கிற அசர்பைஜான் தலைநகர் பாக்குல இருக்கிற ஸ்புட்னிக் ஆஃபீஸ் உள்ள புகுந்து 2, 3 பேர் ஒரு கிட்டத்தட்ட நெறைய பேர கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணி அவங்கள பயங்கரமா அடிச்சிருக்காங்க. அதன் பிறகு வந்து ரஷ்யா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அசர்பைஜானில் இருக்க முக்கியமான கிரிமினல்ஸ் எல்லாம் கைது பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரஷ்யா சொல்லியிருக்கு, அசர்பைஜான்ல இருக்கக்கூடிய ரசிகர்கள் எல்லாம் வெளில வாங்க அப்படின்னு. இது வந்து இவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, அசர்பைஜான் வந்து உக்ரைனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்குது. நமக்கு எதிரா. அந்த வேலையெல்லாம் அவங்க பார்க்குறாங்க. உள்ளுக்குள்ள இருந்து உளவு பார்த்து குடுக்குறாங்க அப்படின்னு ரஷ்யா ஃபீல் பண்றதாகவும், ஏற்கனவே வெளிப்படையா தெரியுது ஈரானுக்கு எதிரான வேலையில அசர்பைஜான் இறங்கியிருக்கு அப்படின்னு. அசர்பைஜான் வந்து டோட்டலா சொல்லப்போனா, அது வந்து வேணுங்கிற அளவு ஆயுதங்கள் இஸ்ரேல்ட்ட இருந்து வாங்கிக்குது. நல்ல டை அப் வச்சிருக்கு அமெரிக்கா கூட. எல்லாம் சரி. ஆனா வந்து நிலப்பரப்பு ரீதியா வந்து சரவுண்டடா இவங்கலாம் இருக்கிறாங்க. எந்த தைரியத்துல இத பண்றாங்க? மேபி இது அசர்பைஜானுக்கு எதிரான போரா மாறுச்சுன்னா, அது அவங்களுக்கே ஒரு பெரிய இது தானே, லாஸ் தானே. எந்த நினைப்புல இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க? அசர்பைஜானி பீப்புள் இதுல எந்த லாபத்தையும் அடையறது இல்ல. இதுல வந்து அந்த ரூலர் அலினா அலியாங்கிறவன் தான் வந்து இப்ப இதுல அலியேவ் பலன் அலியேவ். அடைகிறவன். அலியே. சோ அவன் தான் வந்து பலன் அடைகிறானே தவிர மக்கள் வந்து பெரிய பலன் அடையல. சோ அதனால இது மக்களுக்கும் இதுக்கும் ஒண்ணுமே இல்ல. ஸோ அசர்பைஜான்ல இருந்து தாக்குதல் நடந்திருக்கிறதுக்கான ஆதாரங்கள் வந்து இருக்கு. பெரிய அளவுக்கு இஸ்ரேலினுடைய தாக்குதல் வந்து அசர்பைஜான்ல இருந்து ஈரான் மீது நடத்தப்பட்டதா இன்னைக்கு கிட்டத்தட்ட உறுதிப்படுத்துறாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு 60 அசர்பைஜானிய ஈரான்ல கைது பண்ணியிருக்கிறாங்க. எல்லாருமே வந்து மொசாதுக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ அவனுங்களெல்லாம் கைது பண்ணியிருக்கிறாங்க. அதே போல ரஷ்யாக்குள்ள அசர்பைஜானிஸ் பலரை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. எல்லாருமே இதே மாதிரியான உளவு வேலைகள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கு பதிலடியா அசர்பைஜான் வந்து இன்னைக்கு நேத்துல இருந்து ஆரம்பிச்சு ஸ்புட்னிக் நிறுவனத்தினுடைய செய்தியாளர்கள், அதோட டெக்னீஷியன்ஸ், எடிட்டர் இன் சீஃப் எல்லாரையும் கைது பண்ணியிருக்கிறாங்க. கைது பண்ணது மட்டும் இல்ல, அடிச்சு துன்புறுத்தி இருக்கிறானுங்க, எல்லாருக்கும் காயப்படுத்தி இருக்கானுங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப கோவப்படுத்தி இருக்கு ரஷ்யாவை. இப்போ ரஷ்யா வந்து யார் யாரெல்லாம் வந்து ரஷ்யர்கள் வந்து அசர்பைஜான்ல இருக்கக்கூடியவர்களுக்கு யார் யாரு பிசிக்கலா அசால்ட் நடந்திருக்கு, யார் யார ஹராஸ் பண்ணாங்க அப்படிங்கிற தகவலை இம்மீடியட்டா ரஷ்யாவினுடைய தூதரகத்துக்கு இம்மீடியட்டா கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க பணிச்சிருக்கிறாங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ரஷ்யாவுக்கும் எதிராகவும் ஈரானுக்கு எதிராகவும் நேரடியா அசர்பைஜானை வந்து இப்போ பயன்படுத்துறதா தெரியுது. இப்போ இதுல தேவையில்லாம ஏற்கனவே அர்மேனியாவுக்கு எதிரான சண்டையிலும் இதே மாதிரிதான் அசர்பைஜானுக்கு உதவி பண்ணானுங்க. இப்போ அசர்பைஜான் தேவையில்லாம இந்த ஜியோபொலிட்டிக்கல் சிக்கல்ல தன்னை வந்து இணைச்சிக்குது. இது மிகப்பெரிய பாதிப்பை அசர்பைஜானுக்கு ஏற்படுத்தும். அசர்பைஜானுக்கு அவ்வளவு வலுவெல்லாம் கிடையாது. ஸோ அதனால அடி இப்போ வந்து கடைசியா யாருக்கு விழப்போகுதுன்னா அசர்பைஜானுக்கு விழப்போகுது. அசர்பைஜானுக்கு விழுறது தப்பு இல்லை. ஏன்னா அசர்பைஜான் அந்த அளவுக்கு மோசமான நடவடிக்கைகள்ல இந்த பகுதியில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. ஜியோபொலிட்டிக்கலி அது வந்து ஒரு டூலா இயங்குது. மேற்கத்திய நாடுகளுடைய டூலா இயங்குது. ஸோ அப்ப அதுக்கு கண்டிப்பா வந்து இவங்க எல்லாரும் தயாராகிறத பார்த்தா கடைசியா இதை போட்டு கிரில் பண்ண போறாங்கிறது தான் நமக்கு தெரியுது அசர்பைஜான். ஆமா. அசர்பைஜான் தான் வந்து இப்ப அந்த போர் தொடங்குன காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் இஸ்ரேலுக்கு ஆயில் குடுக்குறது அசர்பைஜான் தான். அசர்பைஜானோட ஆயில் தான் துருக்கி வந்து துருக்கியிலேருந்து இஸ்ரேல் உள்ள வந்துகிட்டு இருக்குது. நம்ம கூட அது ஏற்கனவே ஒரு தடவ கேட்டிருந்தோம். நெறைய பேர் சொன்னாங்க, ஹிஸ்புல்லா தப்பு பண்ணிருச்சு. நீங்க எப்படி வந்து ம் அந்த நார்த் ஸ்ட்ரீமா அந்த ஜெர்மனிக்கு போற பைப் லைன உடைச்சாங்கல்ல, அது போல வந்து ஹிஸ்புல்லா உடைச்சு விட்டுருந்திருக்கணும். இத உடைக்காம விட்டது தப்பு அப்படின்னு சொல்லி. அந்த அசர்பைஜான் தான் இந்த அசர்பைஜான். பேரு மட்டும் தான் முஸ்லீம் நாடு. இன்னொரு கொஞ்சம் இன்னொரு அசர்பைஜானுக்கு வந்து ஒரு தைரியம் எங்க இருந்து வருதுன்னா ஏர்டோகானுடைய அரவணைப்புல இருந்து வருது. இப்ப ம், ம், ஏர்டோகான் ம். வந்து அலியேவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ அலியா வந்து ஏர்டோகான் சொல்றதான் கேட்பான். ஸோ அதனால அவனுங்க 2 பேருக்கு இருக்கிற உறவுனால ஏர்டோகான் வந்து தனக்கு முழு ஆதரவு இருக்கிறதுனால அலியே வந்து இந்த மாதிரியான நடவடிக்கைகள்ல வெளிப்படையா இறங்குறதா தெரியுது. ஸோ ஏர்டோகான் வந்து குறிப்பா சொன்னா துருக்கியினுடைய ஏர்டோகான் வந்து இதுல எல்லாத்துலயும் மிகப்பெரிய ரோல் பிளே பண்றான்.
அவன் தான் இந்த ஏரியால இருக்கிற மிக முக்கியமான துரோகி. நீங்க எர்டோகன் சொன்னதுனால எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது. நான் வந்து அஜர்பைஜான் டிராவல் பண்ணும்போது ஒரு 10 நாள் அஜர்பைஜான்ல இருந்தேன். அப்போ நான் கவனிச்சது என்ன அப்படின்னா, மிக முக்கியமா வந்து சிட்டில பாக்கு மாதிரியான சிட்டில வந்து அஜர்பைஜான், துருக்கி, இஸ்ரேல் இந்த 3 கொடியும் வச்சுக்கிட்டு அந்த சாதாரண மக்கள வந்து அத பழக்கியிருக்காய்ங்க. 3 கொடியும் வச்சுக்கிட்டு போறது, வர்றது. ஒரு ஃபங்ஷன்னா எல்லாரும் ஒண்ணா நம்மலாம் ஒண்ணு அப்படின்ற மாரி காட்டுறது. அது முக்கியமா இஸ்ரேலையும் சேர்த்திருக்கிறாய்ங்க. இஸ்ரேலு, துருக்கி, அஜர்பைஜான் 3 பேரும் ஒண்ணா இருக்கிற மாரி. இது வந்து நெறைய இடத்துல நான் என் கண்கூடா என்னால பார்க்க முடிஞ்சது. அதே போல நான் அங்க இருக்கிறவங்கள்ட்ட பேசும்போது, அர்மேனியாவுக்கு எதிரா மிக கடுமையான இதுல இருக்கிறாங்க. அவங்கலாம் வந்து இந்தியா, பாகிஸ்தான் மாரி அர்மேனியாவ பார்க்குறாங்க. நான் அவங்கள்ட்ட கேட்டேன், "பாலஸ்தீன நீங்க எப்படி பார்க்குறீங்க?" அப்படின்னா, "இல்ல அது அவங்க பிரச்சனை." அப்படின்றாங்க. இஸ்ரேலுக்கு ஆதரவு குடுக்குறாங்க. "நீ முஸ்லீம் தான். பாலஸ்தீன்ல இருக்கவனும் முஸ்லீம் தானே. அங்க அவன எப்படி நீ பார்க்குற?" அப்படின்னு கேட்டா, அங்க இருக்கிறவங்களுக்கு இந்த மைண்ட் செட் தான் இருக்குது. அது அவங்களோட பிரச்சனை. அது அவங்க உள்ளூர் பிரச்சனை. அத அவங்க பார்த்துக்குவாங்க. அப்படின்ற மாரி இதுல தான் இருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட இத்தன வருடங்கள் தாண்டுனதால, இந்த மைண்ட் செட்லயே அவிங்க வளர்ந்து வளர்ந்து அந்த அந்த மக்களையும் அதுபோல கொஞ்சம் இது பண்ணிட்டாங்களோ, கண்டாமினேட் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். இது அவங்க நீங்க சொல்ற மாரி இது முழுமையா அந்த மக்களும் தப்பு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நீங்க சொல்ற மாரி. அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஓகே தோழர். வேற ஏதாவது நீங்க சொல்ல வேண்டியது இருக்கா? இல்ல தோழர், வேற எதுவும் இல்ல. சரி. மீண்டும் பேசலாம். பார்க்கலாம். அடுத்தடுத்து தகவல் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். மேபி நீங்க சொன்ன மாரி அஜர்பைஜான் தான் மாட்டி சிக்கி சின்னாபின்னமா போகுதான்னு எனக்கு தெரியல. நடக்கிற இதுல எல்லாரும் பயங்கர கடுப்புல இருக்கும். கடைசியில அப்படித்தான் செஞ்சு விட போறாய்ங்க. பார்ப்போம். அடுத்தடுத்த நகல் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி சிந்து தோழர். நன்றி தோழர். தோழர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.